சரிம்மா. இருக்கேன். நான் ஓகே, சாப்பிட்டுட்டு ஓகே. சரி சரி ஓகே, ரைட். ஓகே. ஓகே. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்டேட் ஆரம்பிச்சிடலாம். அப்டேட் சொல்லிருவோம். ம். இன்னைக்கு வந்து சொல்லிடுங்க ஒண்ணும் அப்டேட்ஸ் என்னன்னு பிரச்சனை இல்ல. பார்த்தோம்னா, ஆலி அப்படின்னு ஒரு படம். சரத்குமார் படம். அந்த படத்துல வந்து ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அர்ஜுன் வந்து டைரக்ட் பண்ற அவங்க பொண்ணு ஹீரோயினா நடிக்கிற சீதா பயணம் இந்த வாரம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் சென்சார்ல யூ சர்டிஃபிகேட் வாங்கிருச்சுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. லீடர்னு அண்ணாச்சி படம் வந்துச்சுல அந்த படத்தோட டீசர் வந்து 25 மில்லியனுக்கு மேல வியூஸ் ஹிட் அடிச்சிட்டதா வந்து அவங்க வந்து போஸ்ட் விட்டுருக்காங்க. கியூமுலேட்டிவ் வியூஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் உங்களுக்கு வந்து உங்கள் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ங்கிறத தாண்டி இந்த கிரிட்டிக்ஸ் ப்ளஸ் வந்து மக்களோட வரவேற்பின் அடிப்படையில் ஹிட் படமா அமைஞ்ச தலைவர் தம்பி தலைமையில் வருகிற 12ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்புறமா அஜித் பல்டானுக்கு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அந்த படத்துல இருந்து ஸ்னீக் பீக் வந்திருக்கு. கண்டிப்பா அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். படம் பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் பூக்கி அது பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகிற இன்னொரு படம். அந்த படத்துல இருந்து ஜில்லி ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் விட்டுருக்குறாங்க. அந்த வித்துலவ் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. 3 நாள்ல 11 கோடியோ 13 கோடியோ போட்டிருந்தாங்க. அப்புறம் 29 ஃபிலிம் அந்த படத்துல இருந்து சாக்லேட் டே ஸ்பெஷல் போஸ்ட் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே வரும்ல, இந்த லவர்ஸ் டே வீக்கெண்ட் வந்தா அதில் அவங்களும் அதை செலிப்ரேட் ஒவ்வொரு டே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க நமக்கு. அடுத்தது சூர்யா மௌனம் பேசியது ரீ ரிலீஸ்ல அவரே ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று விட்டுருக்கிறாரு. அந்த படத்துல இருந்து டைலாக்ஸ்லாம் வந்து திரும்ப பேசி அதுக்கான வீடியோஸ்லாம் விட்டு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த படம் வருகிற 13ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆகுது. அடுத்தது பராசக்தி 100 மில்லியன் வியூஸ் 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அந்த ஜிபேல ஆகிட்டதா ஒரு அபிஷியல் போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஜனநாயகன் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டதா செய்தி. அதன் அடிப்படையில் பார்த்தா பிப்ரவரி 20 அல்லது 26 இந்த தேதிகளில் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போச்சுன்னா பரணி சொல்லும். அப்படி ஓகே. தனுஷ் அருண் மதேஸ்வரன் இளையராஜா பயோபிக் அது வந்து இன்னமும் ஆன்ல தான் இருக்கு, டைரக்டர் சேஞ்ச்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிஆர்ஓ சைட்ல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் வந்துருந்துச்சு. ரியாஸ் கே அஹமத் அவர் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் படம் வந்து பெண்ணும் போராட்டம் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் 13 வருது. எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இருந்தாங்க. ட்ரெய்லர் ஓகே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நியூ கமர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்னு படத்தோட தமிழ் ஃபிலிம் அதோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அப்புறம் மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் எதிர்பார்த்த எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மார்டி சுப்ரீம் அந்த படம் டிஜிட்டல்ல இப்போ வந்து யூஎஸ்ஏல ரெண்ட்ல இருக்கு, அமேசான் பிரைம்ல. அப்புறம் நாளைக்கு வந்து பிரிமேட்டு ரோஸ்மீர் இஸ் திஸ் திங் ஆன் இந்த எல்லா படமும் டிஜிட்டல்ல வரும். அஹிம்சா கூட வந்து சூன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுவும் ஜனநாயகன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கூடிய விரைவில் ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பிரகாஷ் ப்ரோ கேட்டுச்சா? கேட்டுச்சு பாருங்க. அவ்வளவுதான் அப்டேட். பெருசா ஒன்றும் அப்டேட் இல்லை. சரி நேற்று ஸ்பேஸ் எப்படி போச்சு? நேற்று கேட்கல, கேட்க முடியல. ஜாயின் பண்ண நினைச்சேன். தம்ப்நெயில் தான் ஃபுல் டாபிக்மே அதானா? சூப்பர். மோஸ்ட்லி அதுதான் போச்சு. ஓகே சரி ரைட்டு. அப்படி நாள் நெருங்கிருச்சு. பிப்ரவரி 13. இந்த வாரத்தோட என்னென்ன படத்துக்கு போறீங்க? இல்லை வேற என்ன நீங்க ஏதாவது ஸ்பெஷல் டாபிக் இருக்கா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக கேள்விகள் கேட்டு ஜாலியா போலாமா? என்ன இன்னைக்கு பண்ணலாம்? பிரகாஷ் ப்ரோ, இது சாய் சொல்லுங்க. சித்ரா வந்து AK65 வந்து விஜய் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொன்னாரு. நீங்க வந்து சிவான்னு அடுத்து சொன்னீங்களே. உறுதியா விஜய் இல்ல. ஏஎல் விஜய் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஏகே கூட சுத்துவாரு. ஓகேங்களா? ஏன்னா அது டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்காக சுத்துவாரு. இப்போ இந்த வருஷம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மே 1 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு
யூரோப்ல போய் ஷூட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கான். இந்த படம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குங்களாம். அதனால அவரு இன்னும் அது இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒருவேளை May 1 ரிலீஸ் ஆனா கூட அதோட கண்டினியூஸா இன்னொரு அவங்க டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு படமா எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதாவது கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கிறதுக்கு. அதனால இன்னும் ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏகே கூட சுத்துவார். அதாவது அஜித்குமார் அவர்களுடைய அந்த ரேசிங் டீமை பாத்தீங்கன்னா அவர் பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ரேசரா ஒரு டீம் ஓனரா அவர் பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் அதை வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறதுக்கு ஏஎல் விஜய் கூடவே சுத்துவாரே தவிர அவர் வந்து படம் டைரக்ட் பண்ண 100% வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் டீம் வந்து இதை வந்து நியூஸா பரப்பி விடுறாங்க. எதுக்காகனா அவரோட அப்கமிங் பிலிம்ஸ்க்கு அதை வச்சு ஒரு பிசினஸ் ஆகும்ல ஏஎல் விஜயோட. அதை வச்சு அவருக்கு ஒரு 4-5 பிசினஸ் நிறைய நடக்கும். அது கணக்கு தனியா. அது அதனால மேபி அப்படி இருக்கலாம், இல்ல எப்படியாவது இருக்கலாம் தவிர. ஆனா 65 அவர் கண்டிப்பா டைரக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே ப்ரோ. அதாவது அவர் இந்த செய்தியை கிளப்பல, அவர் டீம்ல அவரை சார்ந்த அந்த 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 பட ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுறாங்க. ஏன்னா ஏஎல் விஜய் அதாவது கிளப்பிட்டு அவருக்கு ஒரு பிசினஸ் வரும்னு. பட் ஏஎல் விஜய் இது கிளப்பி விடல. ஓகேங்களா, ஏஎல் விஜய் சார்பில் கிளப்பி விடல, இது வேற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அது வேற தனி கதை. ஆனா ஏஎல் விஜய் வந்து டேட் பண்ணல. 65 ஆல்மோஸ்ட் சிவா தாங்க. சிவா தான் டேட் பண்ண போறாரு. அது வந்து உறுதியாகிருச்சு. ஒரு கிராமிக் சப்ஜெக்ட். முன்னாடி சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு ரொம்ப இருந்துச்சு. இப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிக்கல, இன்னொரு தயாரிப்பாளர். அது புதுமுக தயாரிப்பாளர் தான். அவர் வந்து பெரிய தயாரிப்பாளர்லாம் கிடையாது, ஒரு புதுமுக தயாரிப்பாளர். ஒரு ஒரு யங் தயாரிப்பாளர்னு வச்சுக்குவோமே, அவர் தயாரிக்கிறாரு. அந்த படம் வந்து சிவா தான் டேரக்ட் பண்ண 99.99% இருக்கு. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து அது அந்த நியூஸ் எதுக்கு பேசிட்டு 64 வந்து எப்படி இப்போ இன்னும் 2-3 நாள்ல அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும். ஏன்னா சுரேஷ் சந்திரா இப்போ இங்கே அதுக்கான ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கான வேலைகள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆதிக்கு வந்து ஆதிக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சு ரெடியா தான் இருந்தாரு. இது ஷூட்டிங் டேட் சொன்னா உடனே ஷூட்டிங் போறதுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி இல்லை 23 இந்த தேதிகளுக்குள்ள ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லைங்களா? அது ரைட். ஓகே, அது நமக்கு தெரியல, எக்ஸாக்ட் டேட்லாம் நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சா சரி, யார் ப்ரொடியூசர் வந்தா நமக்கு என்ன இருக்கு, படம் வந்தா சரி. ப்ரோ நான் 20ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது முன்ன பின்ன இருக்குன்னு சொல்றேன். இருக்கலாம், அவ்வளவுதான். நேற்று கமல்னு ஒருத்தர் மதுரைக்கு வந்தா வரேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் சும்மா சொன்னாரு. அப்ப யாரோ சொன்னாங்க அதெல்லாம் வரமாட்டாருன்னு சுகன் தான் சொன்ன அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சுகன் சொல்லிட்டு அப்பயே அவர் வரமாட்டாருங்க, அவர் பெரிய கைங்க, அவர்லாம் வந்து இவங்கள சீரியஸ் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இல்ல, அவர் சுகன் தனியா மெசேஜ் சொன்ன. அப்படி சுகன் தனியா மெசேஜ் நீங்க வராதது கூட பரவாயில்ல கமல், நான் வரேனே சொல்லலையே, நீ இப்ப ப்ரூட்டலா அட்டாக் பண்றீங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அதான் சுகன் மெசேஜ் போட்டா அப்படி. அதெல்லாம் உங்களை மாதிரி சின்ன ஆள்லாம் அவர் வந்து பார்க்க மாட்டாருங்க. அவர் வந்து பெரிய ஆள் வந்தாதான் பாப்பாரு. நீங்க வந்து அஜித் விஜய் யாரா வராங்க சொல்லுங்க. அஜித் விஜய் வந்தா பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி நம்ம நண்பர் விஷால் தான் வந்தாரு. என்னன்னா அந்த ரொம்ப நெருங்கிய ஆட்கள் யாரா வந்தாங்கன்னா ஒரு விஷயத்த மறந்துடுவேன். அது என்னன்னா அந்த போட்டோ எடுக்க மறந்துடுவேன். அந்த மாதிரி வந்து அவரு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளவு நேரம் இருந்தா அன்னைக்கு ஃபுல்லாவே இருந்தா பெரும்பாலான நேரம் வந்து நானும் அவரை செல்ஃபி எடுக்க மறந்துட்டோம். அப்புறம் அவர் தான் நம்மளை கொஞ்சம் கைட் பண்ணி சில பல இடங்கள்லாம் கூப்பிட்டு போனாரு. மதுரை ட்ரிப்பும் நல்லா ஜாலியா இருந்துச்சு. ப்ரோ இந்த ஆவேசம் பார்ட் 2 வந்து மதுரை சுமாரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆவேசம் பார்ட் 2 யாரை கேட்டாங்களே. நான் தான் ப்ரோ. ஆவேசம் பார்ட் 2 வந்து எடுக்க வரதா அப்படி ஒரு ஃபகத் பாசில் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பார்ட் 2 வந்தா நல்லா இருக்குமா? இல்ல வராது. அது வந்தா நல்லாவும் இருக்காது. அது ஏதாவது ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாங்க, அது போற இடம்லாம் அதை பத்தி கேட்பாங்க எல்லாருமே. பார்ட் 2 முன்னாடி இப்படிதான் பிரேமலு 2ன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இடத்த பார்த்து அந்த படம் டிராப்பே ஆயிடுச்சு. பிரேமலு 2 நடக்க போறது இல்லை. அந்த மாதிரிதான் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, ஈவெண்ட்ல கேட்டா 2027 28ல பார்ப்போம், எல்லாரும் அதான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுதான். அது வந்து மேடைக்காக சொல்றது. அது எடுத்தாலும் நல்லா இருக்காது ப்ரோ. அது கண்டிப்பா நல்லா இருக்காது. அது பார்ட் 1 தான், பார்ட் 2 தான். ஆமா. எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? இல்ல எனக்கு எதுவும் கேட்கலையா? இல்ல எல்லாம் என்ன பிரகாஷ் ப்ரோ பேசிட்டு இருக்காரா? இல்ல ஆக்சுவலி ஒரு மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். சொல்லுங்க. வேலண்டைன் வீக் ஏதாவது டாபிக் எடுத்து விடுங்க.
இருக்கிறதுலே ஒருத்தர் 2 பேர் மேரிடு, 3 பேர் சிங்கிள், 4 பேர் சிங்கிள். இதுல என்னத்த டாபிக் எடுத்துட? யார் மேரிடு? பிரகாஷ் ப்ரோ மட்டும் தான் மேரிடு. அஜித் பல்தான் ப்ரோ நானும் மேரிடு தான் ப்ரோ. அஜித் பல்தான் ஏதாவது சொல்றீங்களா? மிஸ் யூ ப்ரோ. ஓகே, அவர் என்னமோ சொன்னாரு, எனக்கு என்ன சொன்னாருன்னு தெரியல. இல்ல பரணி ப்ரோ, மிஸ் யூன்னு சொன்னேன். ஏன் என்னாச்சு? நீங்க தானே ஏதோ ஒன்று சொல்ல சொன்னீங்க, அதனாலதான். ப்ரோ அப்போ கன்ஃபார்மா வந்து பேசுற டாக் பார்த்தா ட்விட்டர்ல வந்து ஜனநாயகம் கண்டிப்பா இந்த மந்த் ரிலீஸ் ஆயிருந்தா கன்ஃபார்மா இல்லைங்களா? ஏப்ரல் 14 அந்த செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல தான் வரும்னு நினைக்கிறேன், எலெக்ஷனும் கூட. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு மும்முரமா போயிட்டு இருக்கு. சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் கிளியர் ஆயிடுச்சுன்னா as soon as அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு இது மிஸ் பண்ணக்கூடாது, அந்த ஹைப் இப்போ இருக்குல்ல. ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம். அதனால சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ப்ராபபிள். ப்ரோ அப்போ வந்து செகண்ட் வீக் தேர்ட் வீக் வருது அப்படின்னா கருப்பு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? தேர்ட் லாஸ்ட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஏப்ரல் 30 எலெக்ஷன் டேட், ஜனநாயகன் டேட், இது ரெண்டும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ ஏதாவது பேசுங்க ப்ரோ, ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். ஓகே ஓகே, இல்ல ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா ஏதாவது பேசுங்க, 2 minutes நான் வந்துடுறேன் அப்படின்றேன். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரணி அதுக்கப்புறம் ஃபுல்லா அவர் பார்த்துக்கோ, அண்டர்டேக் பண்ணிக்குவார். அதுக்காக தான் அப்படிதான் சொல்ல வரேன். இடமும் வந்து 2-2.5 மணி நேரம் நீங்க பேசுற மாதிரியும் 2 நிமிஷம் அது நான் வர வரைக்கும் நீங்க பேசிட்டு இருங்க அப்படின்ற. நான் விட்டா 2-2.5 மணி நேரம் பேசுவேன், ஆனா பிசினஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, அதனாலதான். ஆனா நீ 2-2.5 மணி நேரம் இதே டோன்ல மெல்ல பேசுறதுக்கு ஒரு 5-5.5 மணி நேரம் ஆயிரும். ப்ரோ அந்த யூத் படத்துல வந்து எனக்கு என்ன ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத நீங்களே சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ. அதுவும் இல்லாம அவர் செம்ம வைபா இருக்குது அந்த பாட்டு. அதாவது அவர் வைபா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அது நல்லா இருக்கு. எனக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கு. எனக்கு உண்மையுமே அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே ஓகே, ஒரு யங் ஹீரோட முதல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு ஒரு ஆசை. ஏகே மூவி தவிர யார் படத்தையும் பார்த்தது இல்லை, ஆனா இந்த படத்தை பார்க்கணும் ஆசை. ஏன்னா டிஎல் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறத வச்சு பார்த்துக்கும் போது, அதுவும் இல்லாம அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு, ஸோ கண்டிப்பா பார்க்கணும் ஆசை இருக்கு. அது பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டான்ஸு பாட்டுமே. இண்டஸ்ட்ரியே அந்த படத்தை பெருசா நம்பிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இண்டஸ்ட்ரியே பெருசா நம்பிட்டு இருக்காங்க. எனக்குமே ஒரு நல்ல இது. ஆனா என்ன ஒரு டவுட்னா, படம் வந்து மார்ச் 19 பிளான் பண்றாங்க போல இருக்கு. மார்ச் 19னா துரந்தர் 2 வருது, இதுவும் வருது. பாப்போம் நம்ம இதுல எப்படி என்னென்ன பண்றாங்க. இது தமிழ் அடிச்சிருமில்ல ப்ரோ. அதே மாதிரி தமிழ் எனக்கு தெரிஞ்சு டாக்ஸிக்கு வரவே வராதுன்னு நினைக்கிறாங்க. அது அப்பவே முன்னாடி சொன்னதுதான், டாக்ஸிக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, அவங்க திரும்ப ரீகன்ஃபர்மேஷன் பண்ணாலுமே எனக்கு டாக்ஸிக்கு வரும்னு தோணல. எனக்கு அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனிந்தியா படமா துரந்தர் 2 மட்டும் தான் வரும்னு தோணுது. ரொம்ப தொடர்ந்து முன்னால இருந்து டிசம்பர்ல இருந்து அதான் தோணுது. அதுக்கு அதனால நம்ம பேச சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதைத்தான் நானும் கூறினேன். ரைட், ஓகே. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? தார் ரோடு ரொம்ப நேரம் அமைதியா இருக்காப்ல. மாவீரன் வேலை முடிச்சிட்டு இருக்கு. ஒர்க்
மாவீரன் நைட் என்ன மாவீரன் ஒர்க்கு? இல்ல எப்பவுமே என்ன 11 அவருக்கு மணிக்கே போறீங்க? முடியே தான் நீங்க ஸ்பேஸ் போடுவீங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட். ஓகே ஓகே, நீங்க லேட்டா? சரி, இது சூப்பர் பவுல்ல வந்து நிறைய ட்ரெய்லர்ஸ், இங்கிலீஷ் பட ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தியும் பேசணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஈவெண்ட் வருஷம் சூப்பர் ட்ரைவரா ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பெருசா இம்ப்ரெஸ் எதுவும் பண்ணல. அப்படியா? அது எதை பத்தி பேசுறீங்க? நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லையேன்னு ஏங்கப்படுற மாதிரி ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு நிறைய என்ன படம். பண்ணுவாங்கன்னு சொல்றான், லேகிய வித்துட்டு இருக்க. கேம் ஈவெண்ட் ப்ரோ, சூப்பர் பவுல்னு அமெரிக்கன் விளையாட்டு. மாவீரன் நீங்க சொல்லுங்க. இப்படி புரியுற மாதிரி சொல்லு. சரி, ஓகே. அதான் அந்த மாதிரி சூப்பர் பவுல்ல நிறைய படத்தோட ட்ரெய்லர் ஈவெண்ட்ஸ்லாம், இது ட்ரெய்லர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டும் கொடுக்கணும், சும்மா இல்லை. ஸோ அதில் வந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து லிஸ்ட் பண்ணி சொல்லலான்றதுக்காக தான். ஸ்க்ரீம் 7, ஸ்க்ரீமோட 7th ஃபிலிம். அப்புறம் வந்துட்டு டிஸ்னி பிக்சாரோட ஹாப்பர்ஸ், ப்ராஜெக்ட் ஹெயில் மேரி அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ, இதெல்லாம் படமா இல்ல என்னது இதெல்லாம்? இங்கிலீஷ் படம். அப்புறம் சூப்பர் மேரியோ கேலக்ஸி அந்த படத்தோட டிவி ஸ்பாட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் டிஸ்க்ளோஷர் டே ஸ்பீல்பர்க்கோடது. அது வந்துட்டு டைரக்ட் பண்ணுறதே ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான். அதோட இப்போ ட்ரெய்லர் கூட வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி. ட்ரெய்லரும் டீசரும் நினைக்கிறேன் ஏதோ. அப்புறம் சூப்பர் கேர்ள், சூப்பர்மேனோட சூப்பர் விமன் அந்த இது, அதோட பவுல் ஸ்பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கிளிஃப் பூத் அது வந்துட்டு டேவிட் ஃபின்ச்சர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. குவிண்டன் டேரண்டினோ அவர் தான் வந்து அந்த படத்தோட ரைட்டரு. ஸோ அதோட டீசர் ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்ததெல்லாம் தான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த நீங்க சொன்ன ஹெட்டிங்ஸ்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது ப்ரோ. ஏங்க எனக்கு புரியுதுங்க, எனக்குமே டக்கு டக்குன்னு தான் மறந்துடும். பட் இருக்கிறது தானே சொல்ல முடியும். இதில் எனக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு இது சூப்பர் மாரியோ கேலக்ஸி அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நான் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். அந்த படம் பார்க்குறப்ப எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி பையன், ரைட் சைடில் ஒரு குட்டி பையன், அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் படம் முடிகிற வரைக்கும், ஸ்டார்டிங் முடிகிற வரைக்கும் 2 பேருமே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து ஹாப்பி தான். ஓடிடியில் வந்துட்டு நாளைக்கு நைட்டு வந்து இது வரும், மனசங்கர வரப்பிரசாத் காரு கோரா சீசன் 2. அதுக்கப்புறம் வந்துட்டு அனக அனக ஒக்க ராஜு, இந்த படம்லாம் வருது. நாளைக்கு நைட் ஜாலியாக இருக்கும். மார்டி சுப்ரீம் ஒரு இந்த எக்ஸாம் எழுதும்போது எழுத தெரியலன்னா சுத்தி வளர்த்து எழுதி ஒரு பக்கத்தை ஃபில் பண்ற மாதிரி இந்த 1 மணி நேரத்தை ஓட்டணும் அப்படிங்கறதுக்காக -1 பேசிக்கிட்டு இருக்கீங்களே. யாராவது கொஞ்சம் எடுக்கிற வரைக்கும் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பேன். அது மைனஸ்ல போய்கிட்டு இருக்கீங்க. மைனஸ்ல ஏங்க புரியல எனக்கு. சரி, இவர் பிரகாஷ் ப்ரோ இருக்காரா? இல்லையே. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க என்ன பேச்சுவாக்குல சுகன் கேக்குறாரு, மதுரை எப்படி இருக்கு சொல்லுங்கன்னா, பட ரிவ்யூ மாதிரி கேக்குறாரு அவரு. அப்புறம் பட ரிவ்யூ மாதிரி கேட்டாரு, அப்படிதான் சொல்லணும். ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க, இடங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னா. ஒரு மதுரைக்காரன் கமல் அவன் சும்மா இருக்கான். ஒரு ஊருக்கு போனதே அந்த ஊர்ல 6 நாள், ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அதே மாதிரிதான் இருக்கு இன்னமும். எனக்கு என்னன்னா, அந்த நான் எல்லா ஊர்லயும் வேலை பார்க்கறதுனால இந்த ரோடெல்லாம் நோண்டி வைக்கிறாங்க. ஆனா 10 வருஷம் முன்னாடி மதுரையில நான் என்ன பார்த்தனோ அது அப்படியே சேம் டிட்டோ மாதிரி மாறாமச்சு. ஏதாவது சில படம் பீரியட் படம் எடுக்கலாம் போல இருக்கு, பர்ஃபெக்டா எதுவும் மாற்றம் இல்லாம எடுக்கலாங்கன்னு எடுக்கலாம். அதே மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு அந்த விஷால் மால் ஒரு மால் இப்பதான் நேத்த முதல்ல போனேன். அது அவ்வளவு சின்ன இடத்துல அவ்வளவு பெரிய இது கட்டி வச்சிருக்காங்க. சின்னதான் நெருக்கமா புறா கூட்டம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பயங்கரமா. ஒண்ணுமே புரியல.
பிரகாஷ் ப்ரோ, நேத்தோ முந்தானத்தோ கமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்களா கடைசியா? இப்போ வந்து பாருங்க நிறைய மாறிடுச்சுனாரு. நிறைய மாற்றம் இல்ல இல்ல ஆயிடுச்சு 10 பிரகாஷ். வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படியே தான் இருக்கு. நான் பெரிய மாற்றமும் இல்ல. கமல் என்ன மாறிச்சுன்னு சொல்லுங்க கமல். நிறைய பாலங்கள் வந்துருச்சு ப்ரோ. இப்போ பாலம் கட்டிட்டே தான் இருக்காங்க எல்லா பக்கமும். மெயின் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்க. முன்னாடி இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இல்ல, மாட்டுத்தாவணி இல்ல. கமல் உங்க ஊரு டெவலப் ஆகலைன்னு சொல்றாரா, இன்னது டெவலப் ஆயிருக்குன்னு டக்குன்னு எடுத்து சொல்றா. டெவலப் ஆயிட்டு தான் ப்ரோ இருக்கு எல்லாம். அதான் நிறையவே மாறிடுச்சு ப்ரோ. எனக்கு நான் மதுரை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஒரு டாபிக் ஒரு டாபிக் தான். இந்த நிறைய பேர் இந்த டைம் லைன்ல பாத்தீங்கன்னா இவங்க அந்த நியூஸ் சொன்னாங்க, அவங்க இந்த நியூஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் போடுறாங்க. படத்துக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவா சொல்லி போடுறாங்கல்ல, இந்த நியூஸை டோட்டலா பிரேக் பண்றதுன்னு சொல்லி போடுறாங்களா, அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? படத்தோட எக்ஸைட்மெண்ட் கூட்டுமா, இல்ல அது வரும்போது உங்களுக்கான டோட்டலா டிசப்பாயின்மெண்ட் ஆயிருமா? இவங்க எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிவிச்சதுனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அது? இது ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரஜினி கமல் ப்ரோமோ ஷூட்டு நடக்க போறதா சொன்னாங்க. இன்னைக்கு நான் சும்மா டைம் லைன்ல பார்க்கும்போது நான் பண்ற ஒருத்தர் தான், அவர் தான் வந்துட்டு வேற ஒருத்தவங்க சொன்ன விஷயத்த அவர் எப்பயுமே வந்து ட்வீட்டா போடுவார். அப்படி ப்ரோமோ ஷூட்ல இந்த விஷயம் நடந்துச்சு, இதை இப்படி பண்ணாங்க, இதை இப்படி பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு. 2 பேரும் 80s லுக்ல இருந்தாங்க. ரஜினி சாருக்கு சாவி தூக்கி போட கமல்ஹாசன் ஸ்டார்ட் பண்ண உட்காந்து போனாங்க. இதுதானே? அவ்வளவுதான், அதுதான். ஐயோ, இது என்னமோ பரம ரகசியம் இது மாதிரி வலைபேச்சு சொன்னாங்க. இது இது வலைபேச்சுல சொன்னாங்க. வலைபேச்சு சொன்னாங்க, அதையும் சொல்ல அதைத்தான். வேண்டியதுதானே? என்ன பரணி ப்ரோ, என்னத்தான் நீங்க இத சொல்ல விரும்புறீங்க? எனக்கு புரியல. இல்ல எனக்கு என்னன்னா, இது மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை வந்து நிறைய பெரிய ஐடிஸ் எடுத்து இது மாதிரி வந்துச்சு, இது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது, அந்த ப்ரோமோல அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது உங்களுக்கு வந்து டோட்டலா ஹைப் ஏத்துமா, இல்ல அப்படியே ஹைப் வந்து டிக்ரீஸ் பண்ணுமா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், கேள்விப்பட்ட விஷயம் தானே, அதனால பெருசா இல்லாம போயிருமா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்றது. ஒரு டீசர் வருதா, டீசரை பத்தி ரிவ்யூ, அடுத்து ஒரு படம் வருது, படத்துக்கு முன்னாடி வர ஒரு விஷயம் அப்படி சொல்றது, அடுத்து வந்து ஒரு டைட்டில் வருது, டைட்டில் முன்கூட்டி சொல்றது, அடுத்து வந்து இந்த படம் காம்பினேஷன் இது நடக்க போகுதுன்னு உறுதியை முன்கூட்டி சொல்றது, இப்படி முன்கூட்டியே சொல்ற தகவல் பூரா உங்களுக்கு வந்து சுவாரஸ்யத்தை கூட்டுமா, இல்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது சுவாரஸ்யமே இல்லாம போயிருமா? டு பி ஃப்ராங்க், இது வந்து பழகிருச்சு ஒரு மாதிரி. அதனால இது ரெண்டையுமே பண்ணாது. அது ஒரு மாதிரி இப்படிதானே பண்ணுவாங்க, தெரிஞ்சது தானே, அதான் வந்துருச்சு, சரி இதை வந்தது இவங்க சொன்னதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கேற்ற மாதிரியே செட் பண்ணிக்கிட்டோம் வர வர. இல்ல அது ஒரு பீரியட்ல இவங்க குறிப்பிட்ட பீரியட்ல டைட்டில் லீக் ஆகும். லீக் ஆகும்போது டைட்டில் ரொம்ப சுமாரா இருக்கும். ஆனா அந்த லீக்க நம்ம பழகிட்டனால டைட்டில் அவன் சொன்னதை சூப்பரா மாசா தெரியும். அது சில நேரம் நடந்திருக்கு அது மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் மாறி இருக்கா? ஏன்னா இப்ப நான் வந்து இப்ப அது மாதிரி நிறைய டைட்டில் சொல்ல முடியும். பட் அது வேணா, அது உதாரணத்துக்கு போனா அதுலயும் ஒரு ஃபேன் ஃபைட்ல தான் போய் முடியும். அதனால அதை விட்டுருவோம். ரெண்டு சைடு எந்த சைடு சொன்னாலும் அடிதான். ஆனா நம்ம இந்த சைடு நார்மலே வரும். உங்கள் டைட்டில் ஓப்பன் மைட்டுக்கே விட்டுருவோம். இது மாதிரி டைட்டில் லீக்கு, டீசர் லீக்கு, இன்ஃபோ லீக்கு இப்படி வரப்ப உங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து அது அனௌன்ஸ்மெண்ட் வரப்ப எந்த ஒரு கொஞ்சம் கூட சுவாரஸ்யத்தை கொடுக்காம நார்மலா பிளாட் ஆக்கி விட்டுருமா? எப்படி என்ன பண்ணும்? அதெல்லாம் ஓகே. ஆக்சுவலா ஒரு வாட்டி இதுக்கு நடந்தப்ப இதுவாத்தான் இருந்துச்சுங்க. கபாலிக்கு வந்து ஒரு வாட்டி லீக் ஆச்சுல, விடுங்க கமல். கபாலிக்கு ஒரு முறை லீக் ஆச்சுல, அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ லீக் ஆச்சுல. எனக்கு ஆக்சுவலா அது சுவாரஸ்யம் கூட தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஓகே ஏதோ மெட்ராஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஓப்பனிங் சீன் அந்த இது லீக் ஆச்சு. ஆக்சுவலா முன்னாடி நாளே வீடியோவே லீக் ஆயிடுச்சு, ஃபுல் அந்த இன்ட்ரோ சீனோட ஃபுல் வீடியோவே. ஆனா எனக்கு அது ஒரு மாதிரி இதுவா தான் இருந்துச்சு, எக்ஸைட்டடா தான் ஃபீல் ஆச்சு. அது நான் இப்ப நம்ம எதிர்பார்க்காத ஏதோ நாங்க வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது மேபி அப்படி ஆகுது போல. அது அந்த இடத்துல எனக்கு செம்ம எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஓகே ஓகே, நான் கம்ப்ளீட் மட்டும் பண்ணிடுறேன். இவரு இங்கிலீஷ் படத்தை வேற போய் நம்ம புரியாத பாஷை பேசிக்கிட்டு, ரைட் சொல்லுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. அஜித் பல்தான் சொன்னதான் நான் சொல்ல வரேன், வேற எதுவும் சொல்லுங்க, முடிங்க. அதை நான் முடிச்சிடறேன். எதுக்குன்னா இப்ப அந்த ட்வீட் நான் பார்த்து ஓகே, பட் நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்பேன்ல, அந்த மாதிரி யாராவது இருப்பாங்கன்றதுனால தான் அந்த விஷயத்த நான் சொல்லல, அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அத சொல்றதுனால இல்ல நான் அது இல்ல. சொல்லுங்க
இந்த ட்விட்டர்ல, ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எந்த ஸ்பாயிலரும் இருக்கக்கூடாது. எதையும் நான் பார்க்க மாட்டேன்னா, அதுக்கு நீங்க இந்த உலகத்துக்குள்ள வரவே கூடாது. அப்ப மட்டும் தான் அது நடக்காம இருக்கும். இல்ல புரியுது. நான் அதனால தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப இதா வந்துட்டு லிமிட்டடா நான் ஃபாலோ பண்றது அதுக்காக தான். வேற எதுவுமே ரீசன் இல்ல. இப்போ அது வந்து வலைபேச்சுல சொல்ற நியூஸ் வந்துட்டு இவர் போடுவார், எனக்கு தெரியும், இல்லைன்னுலாம் சொல்லல. பட் இதை வந்து அவங்க அப்படியே எல்லாத்தையும் சொல்றாங்கன்றப்ப எனக்கு அது பார்க்குறப்போ இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுமே தவிர, பட் அவங்கள ஸ்டார்ஸா பார்க்குறப்ப எனக்கு வந்துட்டு அது வந்து ஓகே, இது அந்த மேனரிசம்ஸ் அதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணும். பட் அடுத்து இதுதானேன்றப்போ எனக்கு அந்த விஷயம் வந்துட்டு இதா இருக்காது. இப்போ படத்துல வந்துட்டு இந்த இப்போ கேமியோலாம் வந்துட்டு சொல்றப்ப இல்ல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு இப்ப ரீசெண்டா வந்துட்டு அந்த படத்துல கூட இந்த கேமியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்ம ஸ்பேஸ்லயே கெட்டு போயிட்டார். எனக்கு அப்ப அந்த சீன் பாக்குறப்ப எனக்கு வந்துட்டு பெருசா சர்ப்ரைசிங்கா இல்ல. அதுதான் உண்மை. தியேட்டர்ல மத்தவங்களுக்கெல்லாம் சர்ப்ரைசிங்கா வந்து கை தட்டினாலும் இதுதானே வரப்போகுதுன்ற மாதிரி எனக்கு வந்துட்டு இதுதானே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த விஷயம் தானே ஆல்ரெடி தெரியுன்ற மாதிரி. ஸோ எனக்கு எப்பயுமே வந்துட்டு அஹ் அஹ் எனக்கு இப்போ டிசப்பாயின்மெண்ட் தான். அது டிசப்பாயின்மெண்ட்னு தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் இல்லாத விஷயமா இருக்கும். அந்த ஒரு சீன் பார்க்கும்போது இதானே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சுன்னா. இல்ல ப்ரோ. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு இது 2 விதமா இருக்கு. நீங்க அது என்ன லீக் பண்ணாரு ஓகே. அது நம்மளுக்கு கதையா தான் தெரியுமே தவிர, எழுதா படமா அது விஷுவலா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ விஷுவலா நம்மள அத சர்ப்ரைஸ் பண்றதா, அது மட்டும் தான் எனக்கு. இப்ப நீங்க சொல்ற கேமியோ வந்து நெறைய படத்துல வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். பட் அந்த வந்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ணதா நம்மள அது வந்து வியக்க வைக்குதா, அது நல்லா இருக்கு. இல்லையா, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சங்காட்டி தான் அது நல்லா இல்லங்கிற மாரி போயிரும். ஸோ அது எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறது தான். அண்ட் தென் இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ப்ரோ. அதே இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம வந்து அவங்க சொல்லினாலும், "ப்ரோ இத சொல்லுங்க. ப்ரோ இது என்னாச்சு? ப்ரோ அது என்னாச்சு? அந்த படத்துல இது நடிக்கிறாராமே, அந்த படத்துல இவங்க" நம்மளே அதுக்கு இதாயிட்டோம் ப்ரோ. நம்ம தான் ஃபர்ஸ்ட் கேட்கவே ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம கேட்க ஆரம்பிக்கும்போது அவங்க அது இது ஒரு நியூஸ் குடுக்குறோம். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு போல. அவங்க அதுக்காண்டி ஒரு விஷயங்கள யோசிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப AK64 வந்து அனௌன்ஸ்மென்ட் வருது. இப்ப பிரகாஷ் ப்ரோ கிட்ட வந்து இந்த படத்துல இவங்க நடிக்கிறாங்களா? அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க அதுக்கெல்லாம் பழகிட்டாங்க. நம்மளுக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு இன்ஸ்டன்ட்டா எல்லாமே தெரிஞ்சாகணும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க. இப்ப டைட்டில் என்ன? அடுத்த சாங் என்ன? ஃபர்ஸ்ட் லுக் என்ன? எப்படி வரப்போது? எங்க வரப்போது? அதுல என்னென்ன எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியணும். இவங்க எல்லாருமே அந்த மைண்ட் செட்டுக்கு மாறிட்டாங்க. எனக்கு அதுதான் இப்ப எனக்கு அது ஃபீல் ஆவுது. அவங்க ஒரு டைம்ல லீக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஐயா லீக் பண்ணி எவனா சொல்லுங்க ஐயா டைட்டில. எனக்கு அந்த மாரி தான் இதாயிருச்சு. மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளே கேட்கிறோம். நம்மளே இப்ப நானே நெறைய வாட்டி இந்த படத்துக்கு இந்த அப்டேட்டா? இந்த டைரக்டரா? அந்த புரொடியூசரா? அந்த மியூசிக் டைரக்டரா? இப்ப இந்த படத்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த இப்படி ஒண்ணு சொன்னாங்களே அது உண்மையா? இது இருக்கா? இல்லையா? அது எல்லாமே நம்ம கேட்க ஆரம்பிச்சுட்டோம். நம்மளே அதுக்கு டியூன் ஆயிட்டோம். ஆதி ப்ரோ சொன்ன மாரி. ஓகே. அப்போ ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுங்க. விஷால் வந்துட்டாரு. சரி அதெல்லாம் விஷால் விடுங்க. ப்ரோ, நீங்க இப்ப எதுக்கு துணிவும் திலுக் துட்டும் போட்டிருக்கீங்க? டிடி ரிட்டர்ன்ஸ். அண்ணே அது வணக்கம் 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 வணக்கம். பாய் விஷால் வணக்கம். வந்திருக்காரு. வருக வரவேற்றுட்டு நம்ம பேசுவோம். நேற்று நம்மளை வரவேற்ற ஒரே ஆள் அவர் தான். மதுரைக்கு வந்து வரவேற்று நம்ம சில பல இடங்களுக்கு கூட்டு போய் சிறப்பா வரவேற்றாரு. என்னன்னா பரணி முதல்ல பரணியை பார்த்தப்பயே செல்ஃபி எடுக்க ஞாபகம் வரல, பரணிக்கு ஞாபகம் வரல. அந்த மாதிரி விஷால் கூட போட்டோ எடுக்க வாய்ப்பு இல்லாத காரணத்தினால விஷாலுங்கிற இல்ல மாலை இல்ல மட்டும் போட்டோ எடுத்துட்டு வந்தேன். பரணி கூட ஒரு வர்றதுக்கு பரணி நிமிஷம் வந்து என்னன்னா அவர் இருங்க. வந்து இருங்க விஷால் சொல்றேன். ப்ரோ, விஷால் இருங்க சொல்றேன். பரணி ஏகப்பட்ட பொண்ணுங்களை மீட் பண்ணிட்டு வந்தாரு. அதனால நம்ம கூட செல்ஃபி எடுக்கணும் பரணிக்கு ஞாபகம் இல்லை. வாண்டடாவே ஸ்கிப் பண்ணிட்டு போனாரு. ஆனா விஷால் ப்ரோ வந்து நாங்க மறந்துட்டோம். 2 பேரும் நாங்க நிறைய விஷயம் வீடியோல, ஆனா இத்தனைக்கும் வீடியோ எடுத்தோம். ஆமா ஆமா. இத்தனைக்கும் நாங்க 2 பேரும் வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஆனா செல்ஃபி எடுக்கல. அது தனியா. ஒரே நிமிஷம். நான் உங்க கூட போட்டோ எடுக்கலன்ட்டு விஷால் ப்ரோ எனக்கு இதே ஸ்பேஸ்ல கேட்டிருக்கிறாரு. என்ன நீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சாரி பிரகாஷ் பரணி, ப்ரோ, இதுல நான் என்ன உங்களை ஒரு இருக்கு? வாட்டி மீட் பண்ணல. நான் உங்களை 2 வாட்டியோ 3 வாட்டியோ மீட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வாட்டி அதான் கூட பரணி உங்க ப்ரோ, 2 நாங்க வீடியோ பேரும் எடுத்தது எடுத்தோம். கிடையாது. பதிவு பண்ணிக்கிறேன், நாங்க வீடியோவே எடுத்துட்டோம். நீங்க உங்க 2 பேர்த்தையுமா வீடியோ எடுத்தீங்க? ஆமா, ஆமா வீடியோவே ப்ரோ. எடுத்துக்கிட்டோம். போட்டோ தாங்க, செல்ஃபி தான் எடுக்கலங்க. சரி, ஓகே ஏன்னா ஓகே. ட்ரெண்ட் ஷூட் எடுத்துட்டு இருந்தாரு. ட்ரெண்ட் ஷூட் நானும் இவரு 3 பேர் பார்த்து அதாவது உட்காந்துட்டு. அவங்க 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருப்பாங்க. ஆனா செல்ஃபில இருக்க மாட்டாங்க அவ்வளவுதான். ஆமா. அதானே ப்ரோ? ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூட நான் ஓ பண்ணல. அப்படி. பிரகாஷ் ப்ரோ கூட இது வரைக்கும் ஒரு போட்டோ கூட நான் எடுத்தது இல்லை. நம்மளுமே மீட் பண்றப்ப எடுக்கல தலைவா. இந்த சென்னையில மீட் பண்றப்ப தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு photo எடுக்கணும். யார சொல்றீங்க சுகன்? பிரகாஷ் ப்ரோவா? நானும் பிரகாஷ் ப்ரோ. சுகன் ப்ரோலாம் கரெக்டா எடுத்தோம் போட்டோ. சுகன் ப்ரோ அப்படியே என் நண்பன் கமலையும் கூட்டு போய் ஒரு போட்டோ எடுத்துருங்க. அவன் அங்க சென்னையில தானே இருக்கான்.
இல்ல வேண்டாம், பரவாயில்ல பரவாயில்ல வேண்டாம். கமலோட பிரகாஷ் ப்ரோ, ஏற்கனவே எடுத்துட்டு நீங்க வரேன். மதுரைக்கு வந்து உங்களால பார்க்க முடியலன்ட்டு கமல் சென்னைக்கே கிளம்பி வந்துட்டான் தெரியுமா உங்களை பாக்குறதுக்காக. ஆனா நீங்க திருச்சியில இருக்கீங்க. ஐயோ, அவர் எங்கேயா இல்ல சென்னையில இல்ல அவரு இருக்காரு? பாருங்க என்ன பாக்குறதுக்காக துபாயில போயிருக்காரு. அடுத்த ஆக்சுவலா நான் திருச்சியில இருந்திருக்கேன். என்ன பண்றது? கமல் வந்துட்டு மதுரை டு திருச்சி 3 மணி நேரம் தானே. திருச்சியில தான் போனோம் பிறந்தேன். திருச்சி தான் ப்ரோ சொந்த ஊரு. அவர் வீட்ல இருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து 5 நிமிஷம் தான் ப்ரோ, அதுக்கே வர மாட்டாரு ப்ரோ. அவரெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அடுத்த ஊருக்குலாம் வருவாருன்னு. இதுல அந்த வரது கூட ஏதோ ஒரு காரணம் வச்சுட்டு இங்க இருந்து மாவு மெனக்கெட்டு போனேன் பிரகாஷ் ப்ரோ. சென்னையில இருந்து மதுரைக்கு போயிருக்கேன். விஷால் ப்ரோலாம் வந்து உங்களை வரவேற்ற மாதிரி வரவேற்று சுத்திட்டு வர்றாரு வண்டியில. ஆனா அந்த தம்பியால வந்து என்னன்னா வீட்டுல இருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட வர முடியல. கஷ்டப்பட்டு அழுது வர்றாரு. அதுவும் எப்படின்னா இன்னொரு ரீசன் சொல்லி வந்தாப்புல, உங்க வீட்டுல மாவு வாங்க போறேன்னு சுகன் சொல்லிட்டு வந்தாராம். நம்ம இல்ல இல்ல பாட்டு சுகன் அப்படியே சேர்த்து அதையும் சுகன் சொல்லுங்க. சுகன் இதையும் கேளுங்க சுகன். அவங்க பிரகாஷோட வீட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரகாஷ் ப்ரோ, நான் வந்து பார்க்க வரேன்னு சொன்னதுக்கு, டேய் உன்னை ஏதாவது கடத்தி கொண்டு போயிட போறாங்க, இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது தூக்கிட்டு போக போறாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் ட்விட்டர் அவங்க பசங்க அம்மா. பார்த்து ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. போய் கிட்னி கமல் கீன் திருடிட போறாங்க. இப்ப சுகனை பார்த்தா கிட்னி திருடுற ரூப் மாதிரியா இருக்கு. உங்க பார்த்தா அப்படியே தெரியுது தலைவா. ஆனா சுகன் இன்னொன்னு நீங்க பிரகாஷன் கேட்கணும். அவர் ஏங்க மது பார்த்தா பாலை பார்த்தா எப்படிங்க கிட்னி திருடு வரா இல்லைன்னு கண்டுபிடிப்பீங்க? எல்லாம் முடியும். நாங்களாம் அக்யூஸ்ட் மாதிரிலாம் இருப்போம். அதான் முடியும். நீங்க சொல்லுங்க விஷால் ப்ரோ, என்ன சொன்னீங்க? அக்யூஸ்ட் எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா? சரி வேணா விடுங்க, ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டேன், தப்புதான், மன்னிச்சுங்க. சொல்லுங்க விஷால் ப்ரோ, ஆனா சொல்ல வந்தீங்களா என்ன? பிரகாஷன் கேளுங்க. என்னன்னா மதுரை வந்துட்டு இல்ல ப்ரோ நான் பரோட்டா எல்லாம் சாப்பிடுறது இல்லைன்றாரு. நமக்கே ஒரு மாதிரி வருத்தமா போயிடுச்சு. ஆமா, அவர் சாப்பிட மாட்டாரு பரோட்டாலாம். டேய் அவர் அவர் ஹெல்த்தி, அவரை பார்த்தா உனக்கு தெரியல முதல்ல. ஏய் ஐயோ சாரி பரோட்டா விஷால் ப்ரோ, கெடுதல். அவர் நீங்க தான் சொல்லுங்க டெய்லி பாருங்க. ஜிம்மு போய் 6 பேக் வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் ஆமா, பரோட்டா ஜிம்மு டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு அவர் ஆள் கோடு போட்டு இந்த ஒரு வாழ்க்கை அந்த சொல்லுவாங்கல்ல, கோடு போட்டு வாழ்க்கை வாழ்றதுன்னு, அந்த மாதிரி திட்டமிட்ட வாழ்க்கை விட்டாத இன்பமும் வாழ்ந்துகிட்டு இருக்காப்புல. நம்ம பரோட்டா உடம்புக்கு அவரை போய் கெடுதல்ன்றதை நீங்க பரோட்டா வாங்கி சொல்லுங்க. கொடுத்து கெடுக்க பார்த்திருக்க நீங்க. நம்ம தான் வந்துட்டு மட்டன் பிரியாணி, பரோட்டா, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டுட்டு ஒரு 60 பரோட்டா இல்ல பாணி ப்ரோ, பரோட்டா ஏதோ ஒரு 60 வயசு வரைக்கும் இருப்போம். இல்ல இந்த பரணி சொன்னது இந்த இது மாதிரி இருந்துச்சு. இப்ப மூடுற கூடத்துல ஒரு பாப்பா சொன்னோம்ல, ஐஸ்கிரீம் சாக்லேட்டு எனக்கே புரியுது. 1000 உள்ள காத்தி தூக்கிட்டு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இப்ப இந்த சினிஃபைலுக்கு சொல்ல தாங்காமலடா நாட்டுல. இல்ல எனக்கு இப்ப ரீசெண்டா வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ, கேரளா பிரியாணி ரொம்ப மிஸ் பண்றேன். அது பீஃப் பிரியாணி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன் பிரகாஷ் ப்ரோ டேர்டெவிலா? பரணி ப்ரோ, நீங்க திரும்ப கேரளாக்கே போயிட்டா நீங்க ஏதாவது தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி ட்வீட் பண்ணி அடி வாங்க தேவையில்ல. ஆனா பரணி ப்ரோ போர்க்கு சாப்பிட்டுருக்கீங்களா கேரளால? இல்ல நான் போர்க்கு வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப சின்ன வயசுல ட்ரை பண்ணது. கேரளால நான் சாப்பிட்டது கிடையாது. பட் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஸ்பாட். ஆனா கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருந்துச்சு. சில்வர் மெட்டல்ல அப்படின்னு வேணாம். இல்ல ஆக்சுவலா எனக்கு என்னன்னா நல்ல ஒரு ஸ்பாட்ல ட்ரை பண்ணணும்ன்றதுதான். அது வந்துட்டு சும்மா ஏனோ தானோன்னு போய் இது பண்ணக்கூடாது. அது நல்ல ஒரு ஸ்பாட்ல ட்ரை வாங்க ஜெர்மன் போவோம். புரியலையே. இல்லங்க அங்க ரொம்ப சூப்பரா இல்ல மாவீரன் ஆக்சுவலா என்னன்னா இப்போ வந்துட்டு இப்ப எங்க அம்மா அப்பாவோட சொந்த ஊருன்ற இதுன்றதுனால அவங்க இங்கதான் இருக்கணும்ன்றாங்க. எனக்கு அவங்கள விட்டு இருக்க முடியாதுன்றதுனால நானும் இங்க இருக்கிறேன், வேற வழி இல்லாம, அவ்வளவுதான். இப்ப என்னை இன்னைக்கு விட்டா கூட நான் வந்துட்டு கேரளா போயிடுவேன். பட் இங்க இவங்க 2 பேர்த்தையும் தனியா விட்டுட்டு போக கூடாதுன்ற ஒரு ரீசன்னாலதான் நான் வந்துட்டு இங்க இருக்கேன். இப்பயும் பாருங்க தமிழ்நாடு ஏதோ ஜெயில் மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு வன்மோன்னு சொல்லுங்க, இல்ல ஜெயிலுன்னு சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு கவலையே இல்லை. ஏன் அமைதியாயிடுச்சு? ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? நீ எடுத்தறிஞ்சு பேசிட்டு இல்ல ஸ்பீக்கரை. புரியலையே. அவர் நம்ம மாவீரன் தானே. நம்ம மாவீரன்னா உரிமை எடுத்தறிஞ்சு பேசிய அவரை எடுத்தறிஞ்செல்லாம் பேசலையே. அவரை காயப்படுத்திட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ அவர் காயப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. இப்ப பிரகாஷ் ப்ரோ ட்வீட் பண்ணியிருக்காரு டிஏஜிங் பண்ணிட்டு.
டிஏஜிங் இது பண்ணணும். டிஏஜிங். பாத்தியா, காயப்பட்ட யாரும் உன்கிட்ட பேச மாட்டேன்றாங்க. இல்ல 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 நேத்து மாவீரன் நேத்து அந்த போட்டோ எடுத்தேன். இன்னைக்கு ஒரு போட்டோ எடுக்கணும்னு எடுத்து பார்த்தேன். இந்த போட்டோ அதுக்காக போட்டேன். மாசா இருக்கேண்ணா. நேத்து போட்டோ நல்லா இருக்கா? இன்னைக்கு போட்டோ நல்லா இருக்கா? நேத்து போட்டோ நேத்து போட்டோ நேத்து நல்லா இருக்கா? போட்டோ ஆமா சீரியஸ்லி சீரியஸ். இது என்ன நாங்க என்ன வந்துட்டு இதா சும்மா நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்காக இதுக்காக போயிட்டு மாத்திட்டு போவோம்னு போனேன். இல்ல ஒன்னும் ஏங்க இல்லங்க, இது எடுத்த ஆங்கிள் வந்து இதுவா இருக்குங்க, அதனால அதான் சொல்றாங்க. அது ஏதோ ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி இருக்கு பிரகாஷ் ப்ரோ இந்த ஆங்கிள். நீங்க லாரன்ஸ் மாஸ்டரோட துர்காவை சொல்லலையே சுகன் ப்ரோ. அவர் தான் செல்ஃபி எடுத்து போட்டோ போடுவாரு. எஸ்டர்டே பிக் ஹீரோ ஓ மெட்டீரியல். துர்கா, நான் அதை சொல்லல, எஸ்டர்டே பிக்சரை சொல்றேன் ஓ பிரகாஷ் ப்ரோ. ரைட். எஸ்டர்டே பிக்சர் ஏதோ ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி இருக்கு. அப்பா அடி அப்பா. சரி எனக்கு அது பாக்குறதுக்கு என்ன இருந்தாலோட அந்த டீசர்ல வேணாம். ரிவீல் இல்ல ஆகும் வேணாம் அந்த வேணாம் மாதிரி. வேணாம். போஸ்ட் போட்டோட நிப்பாட்டிக்கிட்டோம். அதோட பெட்டர் அது. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இல்ல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் 2 பிக்சர் படத்தை நல்லா தான் இருக்கு, எஸ்டர்டே பிக்சர். இன்ட் மாதிரி கொடுத்துருக்கீங்களா, அந்த டைட்டிலே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. பரவாயில்ல, விட்டுருங்க. அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம அதை எதுவுமே பேச வேணாம். அதை பத்தி பேச வேணாம். ஒரு ஐயோ ஒரு ஃபார்மலா சரி பிரகாஷ் ப்ரோ, ஒரு இடத்துக்கு முக்கியமா போக வேண்டியிருக்கு. அவங்க நம்ம கைடு ஜட்ஜ் ஏதாவது இதை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக லுக்கை மாத்திட்டு நாங்க நல்ல பிள்ளைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கணும். அதுக்காக ஏய் புரியலையே, நம்ம ஏன் நம்ம மாதிரி லோகேஷ் கனகராஜன் மாதிரி வாழ பர்னி, கரெக்ட். நான் வந்து எனக்குன்னா பிரச்சனை இல்லை பர்னி. இது ஃபேமிலி பர்சனா? ஆமா. ஏன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் இது இல்ல மீட்டிங்கா அஜித் ப்ரோ? பல்டன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அப்படி பையன் அட்மிஷனுக்கு போறேன். அது இருக்கையிலே பெரிய ஸ்கூலு. அதானே பார்த்தேன். அவங்க எல்கேஜி அட்மிஷனு. அவங்க என்னமோ நாளைக்கு ஒரு தடவை வரணுமா, நாளான்னைக்கு இன்டர்வியூவா, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து 12:30க்கு ஃபைனல் இன்டர்வியூவா. இது மாதிரி 3 நாள் சொல்லியிருக்காங்க. நம்ம இவங்க இப்படி பண்றாங்களா, சரி நம்ம வந்து நீட்டா நம்ம வேற மாதிரி மாறி போகணும் போல இருக்கு, நம்மளும் மாறி போகணும்னு நான் உண்மையாலுமே அந்த மாதிரி தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. அவனுக்கு எனக்கெல்லாம் கூட நான் இது மாதிரி லுக்கு மாறினது கிடையாது. அபியும் நானும். ப்ரோ அலெக்சாண்டர் குதிரை பேர் என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? அதனால நம்மள்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களாம், அவன்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. அது பிரச்சனை. நம்மள வந்து லுக் வச்சு அவங்க ஏதாவது ஜட்ஜ் பண்ண வேணாம் அப்படிங்கிறக்கா நம்ம இப்ப சொன்னாருங்க. காட்சி ரைட்டு போ அப்படின்ட்டு நீட்டா போ அப்பா. டீஷர்ட்டை போட்டு வந்துட்டா அப்படியா, நம்மளும் டீஷர்ட் போட்டு வரணுமா? யாருப்பா நீ? என்னப்பா ஒரு இதுக்கு ஒரு புது வேர்டு சொல்ற? எனக்கு புரியல. இந்த வாழ்க்கை இந்த நாட்டுல ஒரு நல்ல ஏதாவது ஃப்ளோல ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு இது சொன்னா வந்து ஒருத்தரை வந்து உடைய வச்சு வந்துட்டு ட்ரெஸ் ஷேம்ன்றாங்க. ட்ரெஸ் ஷேம் அப்ப பாரு நீ எவ்வளவு பண்றேன்னு. ஒருத்தங்களை எல்லாத்த வச்சு ஷேம் பண்ற. எந்தெந்த கேப் இருக்குது எல்லா கேப்பையும் நீங்க ஒரு நார்மல் பீப்பிள் அட்டாக் பண்றீங்க பரணி ப்ரோ. ஆமா, சாதாரண மனிதர்கள் எல்லாரையுமே பரணி இந்த மாதிரி அட்டாக் பண்றான். ஆமா ஆமா ஆமா. ஐயோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பொண்ணா போய் பேசுறதுக்கு ஜெண்டர் ஷேம் பண்றான். அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல எல்லாமே பண்றான். என்ன பொண்ணா நான் அவரை போட்டோவை பார்த்து பொய் சொல்றதுக்கு அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்குன்னு சொன்னேன். அப்ப பொண்ணுங்க வந்து உண்மையிலேயே அழகா இல்ல, நீ போய் தான் சொல்லியிருக்க. ஆமா பத்தியா, இப்ப அழக ஷேம் பண்ற. அவங்க அழக வச்சு ஷேம் ஐயோ பண்ற. கர்த்தரே. ஏங்க பிரகாஷ் ப்ரோ ஸ்பேஸ் போடுறீங்கன்னா அன்ஃபில்டர்ட் ஸ்பேஸா போடுங்க ப்ரோ. அப்படின்னா அந்த ஸ்பேஸ்ல நீங்க வரவே முடியாதே பரணி ப்ரோ.
என்னால பேட் வேர்ட் பேசாம இருக்க முடியல. பேசுங்க. பாத்தியா அடுத்து வந்து அபியூஸ் பண்ணுங்கிறாரு கெட்ட பாருங்க வார்த்தை ஆதி ப்ரோ. யூஸ் அபியூஸ் பண்ணி பண்ணுவாராம். அபியூஸ் பண்ணுவேன்னு சொல்ற. கேள்விதான் கேட்டோம். இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கே அபியூஸ் ஆமா பண்ணுவாங்கிறாரு. கேள்வி கேட்டதுக்கே வந்து ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அபியூஸ் பண்ணுவேன்ற. ச்சே, எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்றான் சார். இல்ல இல்ல சரி பரணி ப்ரோ, கெட்ட வார்த்தை பேசுறது கரெக்டா தப்பா? டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ கெட்டிங் ட்ரீட்டட். அப்படியெல்லாம் கிடையாது, ஒரே வேர்டு. போங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இப்ப நீங்க தான் ஃபில்டர் போட்டு பேசுறீங்க. இல்ல 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 நான் அதான் ஆன்சர் சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது அப்படின்றீங்க. அப்புறம் ஒரு வார்த்தையில சொல்லுங்க. என்னது? இல்ல இல்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எப்படின்றத பொறுத்து தான் அது. நான் கெட்ட வார்த்தைன்னு சொன்னது, நான் வந்துட்டு இப்ப நார்மலா ஏதாவது கேம் விளையாடிட்டு இருக்கிறப்போ, இல்ல ஏதாவது இது பண்ணிட்டு இருக்கப்போ, திடீர்னு வந்துட்டு ஏதாவது படம் பார்க்கணும் ஃபக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறப்ப அது நடக்குதுன்றது தான். இங்க என்ன கேமா விளையாண்டுகிட்டு இருக்கோம்? இங்க ஐயோ, எதுக்கு அபியூஸ் பண்ண ஒரு வரேன்? இது இருக்குல்ல, இப்போ எது சொன்னாலும் கவுண்டர் கொடுக்குறப்ப நான் வந்துட்டு விவிஎஸ்ல வரும்போது ஐயோ ஓ, எது சொன்னாலும் கவுண்டர் கொடுத்தா கெட்ட வார்த்தை ஆதி பேசுறியா? ப்ரோ அவர் அடக்குமுறை பண்றாரு அபியூஸ் தெரியலையா? பண்ணுவியா? அவர் எது பேசினாலும் திருப்பி பேசக்கூடாதான். திருப்பி பேசினா அபியூஸ் பண்ணுவாராம். அடக்குமுறை. டக்குன்னு ஆமா, கவுண்டர் வரலையேன்னு நான் மட்டும்தான் சொல்றதுக்கு பதிலா பேசுவேன், மத்தவங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஆதிக்கம் பண்றாப்புல இந்த ஸ்பேஸ்ல. அடக்குமுறை வேற. ஐயோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோனா ப்ரோ பாதி முடிஞ்சிச்சு. பிப்ரவரி இன்னும் அப்டேட் எதுவும் வரல. பாதி முடிஞ்சிருச்சா? 9 தேதி தாங்க ஆகுது. எப்பதான் வரும்? என்ன bro? அவரு கேட்ட என்ன மாதிரி கேள்விக்கு ஆள் பதில் போல இருக்கு. சொல்றான் இல்ல ஒருத்தன். என்ன மாதிரி சில பேர் கேட்கிறாரு. இருப்போம்ல, மாசம் 5ஆம் தேதி ஆனா எல்லாமே சம்பளம் எல்லாம் காலி ஆயிரும். Full பாதி மாசம் போன மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா பாதி மாசம் போயிருச்சு அப்படின்னு. இல்ல, ஒருத்தர் வருத்தப்பட்டு என்னங்க பாதி மாசம் போயிருச்சு ஸ்பேஸ் வாச்சு அப்டேட் வரல அப்படின்னு கேக்குறாப்புல. இவன் மேத்தமெட்டிக்கலி சொல்லிட்டு இருக்கான், இல்லையேங்க 2/3 தான் முடிஞ்சிருக்கு, டெக்னிக்கலி யூ ஆர் ராங் அப்படின்ற மாதிரி. இல்ல நான் சொல்றது எனக்கு என்னன்னா கரெக்டா இருந்தா ஷாக் ஆயிடுச்சு. இப்ப கரெக்ட். ஜனவரி 31 இஸ் த நியூ இயர் அதானே? இல்ல இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பாதி நாள் போயிடுச்சுன்னா அப்ப நம்ம இந்த மாசம் ரொம்ப கம்மியா தான் செலவு பண்ணிருப்போம். இன்னும் பாதி மாசம் தான் இருக்கா? அப்ப அடுத்த மாசம் அமௌண்ட் வர்றப்ப இன்னும் அதிகமா வருமா அப்படின்னு நான் யோசிக்க ஏய் அப்பா இப்ப நீ எப்பா கடைசி எப்பா வரைக்கும் அவர் அவர் கேட்ட கேட்ட கேள்விக்கு கேள்வி பதில் என்னன்னா சொல்ல மாட்டேன் கருப்பு அப்டேட் அப்படிதானே? வருமா வராதா? இதுக்கு நான் அப்டேட்டே ஆமா கேட்டிருக்க ப்ரோ. மாட்டேன். அப்டேட்டே வரலனாலும் பரவாயில்ல. ஆர்ஜே பாலாஜி கொடுமை விட இவன் கொடுமை பெரும் இந்த கொடுமையா படம் இருக்குல்ல. மாதிரி நீங்க இந்த நீங்க ம- சூர்யா இந்த படம் கேட்க இதுல முன்னாடி வரும்ல, அவருக்கு காது கேட்கான்னு தெரியுமில்ல ப்ரோ. இல்லங்க அந்த இதுல வரும்ல இன்டர்நெட்னாலங்க, இந்த இதுல வந்து காயில்ல வந்து இது இங்கப்பா சட்னி அரைக்குமா அரைக்காதா இல்ல இல்ல அப்படின்னு அந்த அவரு மாதிரி. நினைச்ச பாரு, கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் தலைவிரிச்சு ஆடுதாங்கிற மாதிரி இவருக்கு டிங்குன்னு ஆடுறா அப்படி பரணி. ஏற்கனவே அவர் ஆர்ஜே பாலாஜியும் அந்த எஸ்ஆர் பிரபுவா எஸ்ஆர் பிரகாஷ் அவர் பேர் வேற மறந்துச்சு, பிரபு எஸ்ஆர் பிரபு 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 அவர் பிரபு 2 தான், பேர் பிரபு பண்ற தான். கொடுமை பத்தாதுன்னு பரணி வந்து பாதி மாசம் போயிடுச்சுன்னு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டு. ஏங்க கருப்பு அப்டேட் வருமா? ஆமா, இப்ப அவரு இல்லையா? யாருக்கு தாண்டா ஜானி வீடு தெரியும்ன்ற மோடுக்கு பேரு வர அவரு. பிரகாஷ் ப்ரோ, எப்ப வந்தாலும் ஒரே ட்வீட் தான், அதுக்கு ரிவ்யூ தெரியும் இப்பவே. ஆனா ரிவ்யூ விடுங்க. பரணி இந்த அடுத்த வருஷத்துல இருந்து சூர்யா பத்தி பாராட்டி பேச போறாரு. ஜாலியா ஜம்முன்னு 5 நிமிஷம் அதை பார்த்து ஜாலியா என்ஜாய் ப்ரோ பண்ணுங்க. நான் இல்ல கேட்டதுக்கு ப்ரோ, யாருமே எதுவும் ஒரு சொல்லல ப்ரோ. மௌனம் அதை ஏங்க பேசக்கூடாதுன்னு கருப்பு இவ்வளவு மௌனம் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு யாருக்கும் அதுக்கு தெரியாதுன்னு பதில் அர்த்தம். சொல்லக்கூடாதுன்னு நாங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ரோலக்ஸ் ப்ரோ கருப்பு அப்டேட் வந்துட்டு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோம். இல்ல ஜனவரி கருப்பு ப்ரோ, உங்களுக்கு இந்த வாரம் விஸ்வநாதன் சன்ஸ் படத்துல இருந்து அப்டேட் வரும். சாரி, அதுதான் டைட்டில்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். கவலைப்படாதீங்க. இந்த வாரம் சூர்யா படத்துல இருந்து அப்டேட் இருக்கு. 46
அது மட்டும் தான் பார்த்து நம்ம மேட்ச் பார்க்கல. சொல்லுங்க இப்போ என்ன சரி இல்ல பரணி நீங்க ப்ரோ, சொல்லுங்க. இந்தியன் டீமோட T20 கேப்டன் யாரு பரணி ப்ரோ? அதுவாச்சும் தெரியுமா? அதுவாச்சும் சரி பாக்குறீங்களா? இல்ல சரி ஒரு நிமிஷம் ஹானஸ்டா சொல்லுங்க கோபால். ப்ரோ, நான் கேட்டேன் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்னது அதுதான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு எனக்கு இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சரே நான் சொல்றேன். சூரியகுமார் யாதவ். சொல்லுங்க. இல்ல நீங்க அதை சொல்லிருக்க மாட்டீங்க, ஸ்கைன்னு தான் சொல்லிருப்பீங்க, அதான் கேட்டேன். புரியலங்க, என்னங்க பிரச்சனை இப்ப? என்ன சரி சரி ஸ்கைன்னு சொல்லிட்டா மௌனம் என்ன கவுண்டர் பேசியதுன்னு ஒரு வச்சுருந்தீங்க? படம் வந்தது உங்களுக்கு தெரியாதா? ரீ ரிலீஸ் ஆகுது. தெரியுமே தெரியுமே, அப்புறம் ஏன் நேத்து சொல்லுங்க ப்ரோ? நான் மறந்துட்டேன். அதுதான். சரி செல்ஃப் மேட் ஸ்டார். ஐயோ இவரு வேற சரி ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப இந்த மௌனம் இவரு பேசியதுனால இவரே ஞாபகம் சொல்லுவார்ல வந்துச்சு. ஜெயம் பிரகாஷ் ரவி, ப்ரோ, நான் தூங்கிட்டேன் எப்பன்னு வரல அந்த மாதிரி சொல்றான். பிரகாஷ் ப்ரோ, இந்த அந்த காலத்து அர்ஜுன் ரெட்டியாம இந்த படம் ஒரு ட்வீட் பார்த்தேன். ஏன் இப்பெல்லாம் என்ன தெரியுமா சார், என்ன தெரியுமா இப்ப ட்ரெண்டு? ஏங்க நல்ல ஓடின பிடிக்காதா படத்தையோ இல்ல அர்ஜுன் நல்லா இருக்க ரெட்டின்றீங்க? படத்தையோ இல்ல ஏதோ ஒரு படத்தையோ ஏதோ ஒரு ஆங்கிள் குறை சொல்லி டோட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்தி விட்டு அதுல ஒரு அழகா போட்டு இந்த என்னது, ஐயோ டக்குன்னு வாயில வரலையே, அது என்னது என்கேஜ்மெண்ட் ஃபார்மா என்னமோ சொல்லுவீங்க, அது பேர் என்ன? இம்ப்ரெஷனா? ஓக் பிஹேவியர். இம்ப்ரெஷன் ஃபார்மிங். அவ்வளவுதான், அது ஃபார்மிங் பண்றாங்க, அவ்வளவுதான் போட்டு இல்ல இப்படி ஒரு கூறுகட்ட ஒப்பீனியன் யாருங்க சொன்னது? சொல்ல பரணி வேண்டியதா. ப்ரோ தான் ப்ரோ. வேற யாரு? அவரு பரணியா? இல்ல இல்ல பரணியா? பாட்டா. பரணியா? நான் அர்ஜுன் ரெட்டி பார்த்ததே இல்லையா? அதான நம்ம அவனும் பேசியதும் பார்த்தது இல்ல, பிரசாந்த் அர்ஜுன் ரெட்டியும் பார்த்தது இல்ல, பிரசாந்த் என்னையே சொல்றாங்க. கோத்து வர்றீங்கன்னு இருப்பா அப்படி அவரு. இல்ல பிரசாந்த் நான் என்ன மௌனம் சொல்றாங்க? பேசியது சீன்ஸா நான் பார்த்திருக்கேன். எனக்கு வந்து கிளைமேக்ஸ் கூட தெரியும். ஆனா வந்துட்டு அர்ஜுன் ரெட்டி நான் பார்த்தது கூட இல்ல. கேட்ட பரணி கேள்விக்கு பதில் சொல்றான். சொன்னது யார் அப்ப? எனக்கு தெரியாதுங்க. பிரசாந்த் அண்ணன் என்னன்றாரு? என்னங்க இப்படி மௌனமானா அப்புறம் யாரா என்னங்க பிரசாந்த் அண்ணன்? it is Prasad, அவரை சொல்றாங்க. ஆதி ப்ரோ உங்களுக்கு என்ன எதுவுமே மறந்து பண்றானே போகுதா? சத்தியமா. இல்ல இல்ல எல்லாரும் இட் இஸ் பிரசாந்த் இட் இஸ் பிரசாந்த் சொல்லிச்சதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரசாந்த் அண்ணன் யாரா யாரு? தனுசு, செல்வராவன் தம்பி, யாரா செல்வராவன், கஸ்தூரி ராஜா பையங்கிற மாதிரி யாரா பிரசாந்த் அப்படிங்கிற அப்படி யாரா டோன் பண்ணி வேற ஆங்கில இல்ல யார் பிரசாந்த் இல்லங்க, இது வரைக்கும் நான் யாரும் பிரசாந்த் அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டது இல்லைங்க. அது பழக்கப்படாத வார்த்தை இல்லைங்க. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? புழக்கப்படாத வார்த்தைன்றீங்களே. இல்ல ஆனா ஆக்சுவலா என்ன எங்க சர்காஸ்டிக்கா சொன்னாப்லையா இல்ல என்ன கதை? இல்லண்ணே அதுல ஒரு மாதிரி ஆல்பா மேல்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல வர சூர்யாவை ஆல்பா மேல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு தான் பெண்களே பிடிக்காது, பெண்களுக்கு நல்லா எரிஞ்சு விழுவாரு. ஏய் பெண்களை பிடிக்காதுன்னு பெண்கள்ட்ட இருந்து விலகி போறாருன்றது வேற. ப்ரோ நீ விஷால் ப்ரோ நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்க அண்ணன் வேற மாதிரி அவன் மாத்திட்டு பைத்தியக்காரன் அர்ஜுன் ரெட்டி. அர்ஜுன் ரெட்டி மன ரீதியா பாதிக்கப்பட்டவன். அர்ஜுன் ரெட்டி இல்ல அர்ஜுன் ரெட்டி ரிலீஸ் ஆன சமயத்துல பேஸ்புக்ல ஒரு பேஜ் இருக்கும், அர்ஜுன் ரெட்டி அகாடமின்னு. அதுல பாத்தீங்கன்னா அந்த நகுல், அந்த பையன் பேர் என்ன, நகுல் படம் ஒண்ணு இருக்குமே, காதல் விழுந்தேன், அவன் ஒருத்தன், அப்புறம் இந்த அர்ஜுன் ரெட்டி ஒருத்தன், அப்புறமேட்டு இந்த அமரகாவியம் கிளைமேக்ஸ் ஒருத்தன் இருப்பான்ல, ஏமிரா நுவ்வு அவன் ஒருத்தன், அப்புறம் வந்து இன்னொருத்தன் இருப்பான். ஒரு 5-6 பேர்த்த கூட்டி வச்சு அந்த பேஸ்புக் மீம்ஸும் டெம்ப்ளேட் பிச்சுக்கும். அந்த அகாடமி பேஜ் செம்மையா இருக்கும், அர்ஜுன் ரெட்டி அகாடமின்னு. அந்த அகாடமி பயங்கரமா இருக்கும். அந்த பேஜஸ் பூராமே வேற மாதிரி. கில்லி நுவ்வு எங்கிட்ட இருந்து எப்படியா வந்துட்டு சொல்லி ஒவ்வொரு மீம் டெம்ப்ளேட் போடுவாங்க. அதுல சேர்ந்து சைக்கோ கேங். அது நீங்க சைக்கோ கேங்கையும் எப்படி இந்த கேங்கையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னு தெரியல. யாரு எப்படி யாரு? ஆமா இந்த இது வேறங்க, அதுவும் சிக்மா நக்மான்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து ஃபுல்லா வந்து இந்த அந்த வெளியோல காட்டிக்குவாங்கல்ல. எனக்கெல்லாம் பொண்ணுங்களே பிடிக்காதுங்க, நான்லாம் பொண்ணுங்க பேச அப்படி. ஆனா ஒரே ஒரு வாட்டி லைட்டா ஒரு பொண்ணு ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே பொறுகி வளைஞ்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து சூர்யா அந்த படத்துல சம்பந்தமே இல்லாம அர்ஜுன் ரெட்டி கேக்குறேன். அர்ஜுன் ரெட்டிக்கு முன்னாடி தமிழ் சினிமால ஆல்பா மேல் கேரக்டர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? பருத்தி வீரனை சொல்லலாமா? சேது 70-80கள்ல வந்த எல்லா ஆண்களும் நிறைய ஆண்கள் அப்படிதானா இருப்பாங்க. கொஞ்சம் என் பருத்தி வீரன் சொல்லலாமா? ஆல்பா மேல் மிருகம் ஆதி, விஷால் ப்ரோ மிருகம் ஆதி. இல்ல இவரு பாலாமாமான்னு தமிழ்ல ரீமேக் பண்ணும்போது சொன்னாங்க. அப்ப பாலாவோட சேதுவை இன்ஸ்பயர் பண்ணி தான் அர்ஜுன் ரெட்டியே எடுத்திருப்பாங்கன்னு அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ ஓகே. ஆனா சேது ரெண்டுக்கு ஒற்றுமை என்னன்னா, இல்ல ஒன்னே ஒன்று மட்டும் ஒற்றுமை. இதுல வந்து வாண்டடா மண்டல இடிக்கனால மனநலம் பாதிக்கப்பட்டவரா வருவாரு.
அதுல பாத்தீங்கன்னா இடிக்காமே மனநலம் பாதிக்கப்பட்டவர் வருவாரு. ரெண்டுக்கும் ஒற்றுமைங்கிறது அதுதான். அப்ப இங்க இருக்கிற யாருக்கு அர்ஜுன் ரெட்டி பிடிக்காதுன்றது தெரிய வருது. பிடிக்காது இல்ல, படம் ஓகேங்க. இப்ப படமா ஓகே, நீங்க அந்த கேரக்டர் ஆல்பா மேல்னு சொல்லி அதை வரையறைப்படுத்தினா அது தப்பும்பேன். நமக்கு ஒரு படம் பாக்குறப்ப இது போய் அந்த பரபரப்பு தொத்திக்கும். ஞாபகம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சச்சின்ல வந்து அந்த பிஜிஎம் ஆரம்பிக்கும், அங்க இருந்து அந்த டோட்டலா கண்ண மூடு நீ மட்டும் எல்லாம் பாருன்னு சொல்லிட்டு கண்ண மூடுன்னு சொல்ற சீன்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த அந்த அது படமே அது மாதிரி ஒரு படம். அதுக்காக இப்ப நம்ம படம் வந்து நமக்கு படம் நல்லா இருக்குங்கிறத தாண்டி அது குறைகளே இல்லைன்னு அர்த்தமாயிராது இல்ல. அந்த மாதிரி அர்ஜுன் ரெட்டி படமா நல்லா இருக்கும், ஆனா அது வந்து நிறைய குறைகளை உள்ள படம். இப்ப நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல, எனக்கு யார் தெரியுமா தோணுது, காற்று வெளியிடை கார்த்தி தோணுது. உண்மையாலுமே அந்த கேரக்டர் ஒரு முரட்டு கேவலமான கேரக்டர் தான். ஆனா என்ன தெரியுமா அந்த ரோல்ல ஒரு நல்ல விஷயம், குளோரிஃபை பண்ணலன்றீங்க. அவன் ஒரு ஃபிளாடான பைத்தியக்காரத்தனமான ஆளுன்றது, அவன் ஃபிளாடான பைத்தியக்காரத்தனமான ஆளு அப்படியே காட்டியிருப்பாங்க. அதனால அது வந்து அது ஒரு நல்ல போர்ட்ரேல் அந்த படம். ஐ மீன் நல்ல படம் அது. எங்க அண்ணன் ஸ்மார்ட்னியும் அந்த மாதிரி தானே. யாருங்க ஸ்மார்ட்னி? ஸ்மார்ட்னி தெரியாதா? நம்ம பரணி சொல்ற ஸ்மார்ட் பரணியா? ஆமா ப்ரோ. இல்லங்க டாங்கிலி மாதிரி ஸ்மார்ட்னின்றீங்க. அவரோட ஃபேன் பேஜ்ல இப்போ ஸ்மார்ட்னி தான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல, என் வாழ்க்கையில யாருமே கூப்பிட்டது இல்ல இந்த ஒரு 20 வருஷத்துல. 20 வருஷமா? 45 எங்க 20 வருஷம்? ஐயோ இவரு வேற. இந்த ஒரு இது வரும்ல, சிறப்பான ஆள் நீ அப்படின்னு ஒரு மீம் வரும்ல, அந்த மாதிரி ஸ்மார்ட் நீ. சூப்பர், நல்ல வேலை சிறப்பான ஆள் நீங்க. எனக்கு ஒருத்தன் தூக்கி போட்டுருங்க கமெண்ட். ஐயோ நல்ல வேலை சொல்லிட்டு இருந்தீங்க நபர், இந்த கமெண்ட் சொல்லவும் ஞாபகம் வச்சேன். ஒரு போட்டோ போனாட்டி ஏதோ ஒன்று போட்டிருந்தேன், அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் போட்டான், வாழ்நாள்ல மறக்க முடியாத கமெண்ட். சொல்லுங்க. கமெண்ட் சொன்னா திரும்ப எல்லாரும் அதே சொல்லுவீங்களே. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன். அந்த கமெண்ட் சொன்ன நாளைக்கு எல்லாத்துக்கும் அந்த ஞாபகம் தான் வருங்கிற மாதிரி இனிமேல் அந்த ஞாபகம் வரும். எல்லாம் தூக்கி வாங்கப்பட்டு ஏண்டா உனக்கு 1008 படம் இருக்கு, அதுல 1008 சீன் ரெஃபரன்ஸ் இருக்கு, அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் விட்டுட்டு உனக்கு இந்த ரெஃபரன்ஸ் தான் நொட்டுதா அப்படின்னு அவனை திட்டணும்னு எனக்கு மனசுல ஆசை. திட்டம்ல. ஆனா அந்த யூடியூப்ல கமெண்ட் போட்டவனும் இந்த ட்விட்டர்ல கமெண்ட் போட்டவனும் கண்டிப்பா கேட்கக்கூடிய ஆள் தான். உன்னதான் திட்டுறேன், உனக்கு 1008 படம் இருக்கு, ஏதாச்சும் ஒரு படம் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த படம் ரெஃபரன்ஸ் எப்படி சொன்ன நீ ஏதாவது சாரி சொல்லு. இல்ல நாங்களும் வேணா சுற்றுற கூட செஞ்சு. அட ஏங்க நீங்க கேக்குறீங்க, மனசெல்லாம் ஆறல சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னதுல இருந்து மைண்ட்ல ஏயா நானும் ஒரு 5000 படம் தமிழ்லை தெலுங்குலை மலையாளம் ஹிந்தி கொரியன் அது இதுன்னு எங்கெங்கயோ பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், எப்படியோ படங்கள் ஞாபகம் வச்சிருக்கேன், ஒரு 1000 படமாச்சு ஞாபகம் வச்சிருப்பேன். அந்த படத்துல இருந்து இல்லாத ரெஃபரன்ஸ் நீ இந்த படத்துல இருந்து எடுத்து எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் தான் வைப்பியா, நான் இப்படித்தான் இருக்கேனா அப்படின்னு வந்து என்ன லுக்கலைக்கு அப்படி ஒரு லுக்கலைக்கு சொல்லிவிட்டான். பிரகாஷ் ப்ரோ இந்த இது சத்தா பச்சா அந்த இது வீடியோ ரிவ்யூ போட்டிருந்தாங்களா, அது யாரு இவரு ஆதி ப்ரோ? அது அவரு ஏன் ரிவ்யூ போடுறாரு வீடியோ ரிவ்யூ? சச்ச பச்சா அது அந்த இது போட்டிருந்தீங்களா, நம்மள ஒருத்தர் யாரோ போட்டிருந்தீங்கல்ல அதுவா? ஏங்க அது ஒருத்தர் பப்ளிக் ரிவ்யூல குடிகாரர் ஒருத்தர் போட்டிருந்தாரு, அவர் பேசுன பேச்சு நம்பால் ஒருத்தர் பேசுன மாதிரி இருந்துச்சுங்க. அவர் பேசுன பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா இல்லையா, ஃபுல் ட்ரிங்க், படத்தை பத்தி அவர் பாட்டுக்கும் ஜாலியா வைப் பண்ணிட்டு, அதுல நம்பாலும் ஒருத்தன் போட்டு இருக்காயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரிவ்யூ பேசுற மாதிரி பேசாம சொல்றீங்களா? எங்க சுத்தினாலும் பறந்துட்டு வந்திருக்குங்கிற மாதிரி வந்துருங்க. இன்ஃபர்மேஷன் ஐ அம் a teetotaler bro, நீங்க போடாமே பேசுறீங்க அந்த மாதிரி. அப்படி சொல்லுங்க. அது வேணா ஒண்ணுன்னு ஒத்துக்கோ அப்படி பாருங்க. ஏன் பாருங்க ப்ரோ, நீங்க கூட தான் நார்மலே வன்மை இல்லைங்கிறீங்க, அதை மட்டும் நாங்க நம்பிட்டோமே. அந்த மாதிரி தான் இது ஒரு நாள் ஏதாவது நெகட்டிவ் ட்வீட் போட்டு எல்லா ட்வீட்டையும் ஏத்துறீங்க. நீங்க தெரிஞ்சு போட்டீங்களா தெரியாம போட்டீங்கன்னு தெரியல. என்னங்க நெகட்டிவ் ட்வீட் போட்ட? என்னங்க போடல நீங்க? அவார்டு வந்தா அதுக்கு நெகட்டிவ் ஒன்று போடுறது, செல்ஃப் ஸ்டார்னு ஒன்று போடுறது, என்னதான் நீங்க பண்றீங்க சொல்லுங்க. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா பரணி ப்ரோ, நீங்க பேசாம சிம்பு ஃபேனா மாட்டீங்க, எது பண்ணாலும் அடிக்கிறாங்க. இல்ல சிம்பு ஃபேனா மாறினா ஒரே ஒரு ப்ளஸ் இருக்கு, 2-3 வருஷத்துக்கு பெருசா செலவு பண்ண தேவையில்ல. நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் ட்விட்டர்ல, அவர் வந்து சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் வந்து அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் 2 படம் வந்து அஜித்துக்கு பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சு, 2 வருஷத்துக்கு ஒரு படம் வரும். அவர் ஒய்ஃப் சிம்பு ஃபேனு.
படமே வராது. அப்பாடா எங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனையே கிடையாதுப்பா. அவங்க ஒய்ஃபுக்காக நான் படத்துக்கு போக தேவையில்ல, கூட்டு போக தேவையில்ல, எனக்காக நான் படத்துக்கு கூட்டு போக தேவையில்ல. அவங்கள எப்படி பார்த்தாலும் ஃபேமிலி செலவு மிச்சம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி காம்பினேஷன்ல மாட்டிக்கிங்க பரணி. நமக்கு செலவும் இருக்காது, பஞ்சாயத்து இருக்காது. பாருங்க விஷால் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு. இல்ல அது இல்ல மாதிரி இல்ல ஜாலியா இருங்க. பரவாயில்ல. எனக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்க கத்துக்கணும் ட்விட்டர்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்கார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன வந்தாலும் சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். அந்த மூடு தான். அந்த குரு வன்மமா ட்வீட் போட வேணாம்னு சொல்லி கொடுக்கலையா உங்களுக்கு? என்ன எனக்கு சொல்லி கொடுக்கல. நீங்க இவ்வளவு சொல்லி கொடுத்தாரு, அவ்வளவு சொல்லி கொடுக்கலையா? இல்ல எனக்கு நீங்க என்ன வேணா சிறுபடி பதிவு தோழி அப்படின்ற 1000 மாதிரி. பேர் 1000 சொல்லுவாங்க, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதான் ப்ரோ இது மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல மரணி ப்ரோ, உன்னை அந்த பத்தி குருவோட பேரு எஸ்ல உன்னை தான் பத்தி ஆரம்பிக்கும். யாராவது இல்ல இல்ல அதாவது இது சொல்லிட்டாரு. ஆமா ஆமா. உன்னை பத்தி யாராவது அபியூசர்னு சொன்னா நீ நம்ப வேண்டியது ஒண்ணும் இல்ல அவங்கள அப்படின்றாரு. ஆதி ப்ரோ பரணிக்கு புரியாது அந்த மீம் டெம்ப்ளேட். கனா மீம் டெம்ப்ளேட்னு வரும், அதுவும் புரியாது. இனி என்ன வேணா சொல்லுங்க, நோ இஷ்யூஸ். ஏங்க அவனுக்கு ஏங்க கனா டெம்ப்ளேட் தெரியாது? அவன் தாங்க கனா ப்ரொடியூசரு. இல்ல கனா போட்டு தெரியும் டெம்ப்ளேட் உண்மையாலே தெரியாது. கனா படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும், ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்து சிவகார்த்திகை சொல்ற மாதிரி ஒரு டைலாக் டெம்ப்ளேட், பயங்கரமான டெம்ப்ளேட். கண்டிப்பா அது என்ன டெம்ப்ளேட்னு பரணிக்கு புரியாது. ஆதி ப்ரோ உன்னை நம்ப வேண்டியது அது தெரியும்னா. கேக்குறீங்களா? ஹலோ ஆடா ஒரு நிமிஷம் இருங்க ஸ்மார்ட் பாரணி. அவர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்க அவர் தொண்டை மேல காலை மெரிச்சு பேசிட்டு அவர் இருக்காரு. எப்போ ஒரு நிமிஷம் அதான் வெயிட் பண்ணுங்க. பண்ணுவாரு. அந்த கனிமா சொல்லுங்க bro நீங்க. 2 நிமிஷம் தான் ஆகுது, அதோட டியூரேஷனே 4 நிமிஷம். அது கூட ஆள் விடுற சாமின்னு போட்டாச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அவரை? ஒரு நிமிஷம் எங்க ஒரு நிமிஷம். அவன் ஒரு வன்ம குழந்தைன்றது ஊருக்கே தெரியுமேங்க. வெய்யலகன் என்ன ஏன் இவ்ளோ இது எனக்கு புரியலையே. நீங்க சொன்னது வெய்யலகனே கிடையாது. ஏன்டா டேய் 2 நிமிஷம் பாட்டுக்கு இல்ல 2 நிமிஷம் பாட்டுக்கு 4 நிமிஷம் பாட்டுக்கு 2 நிமிஷத்துலயே ரிவ்யூ போட்ட நீ வந்து நியூட்ரலான வன்மவாதி இல்ல. அவரு வந்து ஏன்பா அப்படி போடுற அப்படின்னு கேட்ட ஒருத்தர் வன்மவாதியா? இல்ல இல்ல அந்த சவுண்ட் இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல தனுஷோட டைலாக் சொல்லுவார்ல. இருந்துச்சுல, அதுக்கு சொன்னேன். இல்ல அதான் இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல தனுஷோட டைலாக் சொல்லுவார்ல, ஏண்டா எடுத்த டிக்கெட்டு காசு கேட்கற நீ நல்லவன், எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்த நான் கெட்டவனா அப்படின்னு. அந்த மாதிரி. ஓ சாரி தெரியாம தனுஷ் பேரை வேற சொல்லிட்டேன். பரணி இந்நேரம் தூக்கிடுவான் நீ. ரிமூவ்ட். முன்னாடியாச்சும் மறுப்பான், இப்பெல்லாம் மறுக்க கூட மாட்டான். ஆமாண்டே அவர் எதிர்பார்க்கறதே அதுதான். நான் உன்னை போடுவேன், அதை வந்து நீங்க எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா பேசுவீங்க, நான் ஃபேமஸ் ஆயிக்குவேன். உங்களை வச்சு என்ன அடிச்சு நீங்க நான் ஃபேமஸ் ஆயிக்கிறையா, அடி வாங்கினது நான் அப்படின்றவாரு. புரியலங்க எனக்கு என்ன இதுல இருந்து என்ன 10 லட்சம் சம்பளமா கிடைக்குது? எல்லாம் சொல்ல முடியாது. அவர் யார சப்போர்ட் பண்றாரோ அவர்கிட்ட போய் அனுதாபம் கூட தேடலாம். உங்களுக்காக நான் யார்ட்டெல்லாம் சண்டை போடுறேன், யார்ட்டெல்லாம் திட்டு வாங்குறேன் பாத்தீங்களா, எல்லாம் எதுக்காக? உங்க மேல இருக்கிற பாசத்துக்காக அப்படின்னு. ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு வேணா இவன்ட்ட கேட்பாரு, எஸ்கே வேணா பரணிட்ட கேட்பாரு, ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, என்னை பத்தி பேசிருக்கீங்க, என்னை கொஞ்சம் வளர்த்து விட்டுருக்கீங்க, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்ற மாதிரி. யாருன்னே தெரியாது. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஏன்டா நீ தான் அன்னைக்கு சொன்ன எனக்கு கூட தெரியும் சொன்னாரு, தூக்கி வச்சு முத்தம் கொடுத்தாரு, சோறு ஊட்டி விட்டாருன்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் மீட் ஓ ஃபர்ஸ்ட் மீட்ல அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆல் டெலிட் அப்படின்னு சொல்லி மறந்துடுவாரா? அவருக்கு என்ன மெமரி லாஸா? அது தோழர் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் மீட்ல அவர் தெரியுமாமா, செகண்ட் மீட்ல பாக்கும்போது தெரியாதாமா? என்ன ஒரு ஏன் அதுக்குள்ள ஒரு கிட்ட பார்வை வந்திருக்குமா? இல்ல 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 நான் சொல்லிறேன். இல்ல அண்ணனுக்கு அதுக்குள்ள வயசான தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மீட்ல நீ பார்த்தது கிடையாது, யூசர் நேம் வச்சு அப்ப இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. அப்ப சொன்னாங்க ஓகே உங்களை ட்விட்டர்ல பாத்துறீங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயரும் நினைக்கிறேன். ஆமா நெக்ஸ்ட் இயரும் ஒரு 1 இயர் கேப்லயோ வந்துட்டு மறுபடியும் மீட் பண்ணப்ப சாலா யாரா நீ அப்படின்ட்டாரா? இல்ல அப்பயே வந்து ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாரு. சரி ப்ரோ, எஸ்கே மேல சத்தியமா அதான் நடந்துச்சு, சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேப் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்துட்டு 2024 நினைக்கிறேன், அப்போ போய் பார்த்தப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கரெக்டா ஞாபகம் இல்லை. அப்போ வந்துட்டு மறுபடியும் நான் வந்து இது பண்ணி ஓகே ஓகே அப்படின்னு ஞாபகம் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு பேசினாரு. ஞாபகம் வந்துச்சா இல்ல ஸ்ட்ரைக் ஆச்சா அப்படி பேசினாரான்னு எனக்கு அந்த ஒரு டவுட்லயே. அது அப்படி இல்ல, இவனை எல்லாம் டவுட்லயே வச்சிருக்கிறது தான் நல்லது. இவன் பாட்டுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கிட்டோம்னா இவன் எழுதுற வன்மத்தை எல்லாம் நம்ம பேர்ல எழுதிடுவாங்க அப்படி சொல்லி உஷாரா வந்திருக்காப்ல. இல்ல அதான் அதுக்கப்புறம் வந்துட்டு
இப்போ லாஸ்டா ரீசெண்டா மீட் பண்ணப்போ வந்துட்டு கரெக்டா வந்து பேர் சொன்னார். அதனால ஓகே ஞாபகம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி. ஏன்டா டேய் ஞாபகம் இருக்குன்னு அப்ப கடைசியா ஏன்டா இவ்வளவு நேரம் இப்ப பேசிக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்காது? அப்ப வந்து ஒரு கேங்கா போனோமா, அப்ப வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவன் தான் ஸ்மார்ட் பண்ணி இவன் தான் ஸ்மார்ட் பண்ணி. அப்ப கூப்பிடும் போது கூப்பிட்டாரு, அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஞாபகம் இருக்குன்னு சொல்ல வரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்ல வரியா? எனக்கு தெரியல. அத சொல்ல வேண்டியதுதானா சிம்பிளா எனக்கு தெரியல அப்படின்னு. இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ விட்டுற, நான் வேற யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கோபால் சுகுமார் ப்ரோ ஏதோ வந்திருக்காரு, நடுவுல அவர்கிட்ட சொல்ல பேசலாம். வந்தாரு. ஆரி ப்ரோ ஆதி ப்ரோ ஜெயிக்க வணக்கம் முடியாது ப்ரோ. நான் பேசுறத பிரகாஷ் ப்ரோ கரெக்ட் போட்டு கலக்குன்னு கலக்குறீங்க ஒரு பக்கம். வாங்க இவ்வளவு காலதாமதம் இதுல வேற போன கரெக்டான வாரம் நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல அப்படின்ற மாதிரி வருவாரு பிரகாஷ். இல்ல போன வாரம் வந்தாரு, நான் இனிமேல் டெய்லியும் கரெக்டா ஸ்பேஸ் போற டைம் 8:30 வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அன்னையில இருந்து ஒரே தடவை 2 நாள் தான் வந்துட்டு போனாரு. ஆளையே காணாம். இப்ப வந்துட்டு எங்க நம்ம எல்லாம் ஒரு வேலை பாக்குறோம், நம்ம வந்து வர்றோம். அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு புரியலையே. சுகுமார் எல்லாம் வந்து அப்பப்ப வந்து காலை வைக்கிறதுக்கே நம்ம வந்து அவர் வந்துட்டு போனாருப்பா அப்படின்ற மாதிரி பேசணும். நம்ம வேலைலாம் இல்ல, பெருசாலாம் இல்ல. அது ஆனா வந்து கரெக்டா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுறேன், அதான் விஷயம். ஸ்பேஸ் போற டைத்துல மட்டும் ஏதாவது வேணும்னே ஸ்பேஸ் போடுறாங்கப்பா, நம்ம வேற ஏதாவது வேலை அதெல்லாம் இல்ல ஆதி ப்ரோ. பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா ஈவினிங் மேலதான் நம்ம வந்தா அப்டேட் கேக்குறாங்க. இல்ல ஈவினிங் மேல கொஞ்சம் எதனா நம்ம வெளியே போறோமா, கரெக்டா அந்த டைம்ல வந்துட்டு வீட்டுல திட்டுறாங்க, போன் இது காலைல இருந்து நீ போன் தான் யூஸ் பண்ணி எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றாங்க. ஒரு பக்கம் அது பிரச்சனையாகுது, இன்னொரு பக்கம் ஆபீஸுமே சில டைம் கால்ஸ் வந்துட்டு டிலேயா முடியுது, அதுவுமே இன்னொரு பக்கம் பிரச்சனையாகுது. இன்னொரு பக்கம் வீக்கெண்ட் ஆனா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் அப்படியே ஜாலி மோடுக்கு போறோமா, அப்ப நம்ம வந்து எதனா வந்து இங்க உளறிடுவோமோ எதனா பேசிடுவோமோன்ற ஒரு பயத்துல அப்பயும் நம்ம வந்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறோம், அவ்வளவுதான். இதனாலேயே டிலே அப்பப்போ. இன்னொரு பக்கம் ஸ்பேஸுக்கு வந்தாலும் கரெக்டா அந்த 2 பேரை பத்தி அப்டேட் கேக்குறாங்க. கரெக்டா அந்த 2 பேரோட அப்டேட் தான் நமக்கு தெரிய வேற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்டேட் வந்தாதான் கொடுக்கறதுக்கு. ஆனா எங்க தலைவன் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிதான் நாங்க இருக்க முடியும். வந்தா அப்பப்பதான் வருவேன் அப்படின்ற மாதிரியா? அப்பப்போ வருவோம், வந்து தலையை மட்டும் காட்டிட்டு போயிடுவோம். விஷால் சொல்றது கரெக்டு தானே? அவன் லிசனர்ல காட்டுது எனக்கு. ஸ்பீக்கர்ல இருக்கா? ஸ்பீக்கர்ல இருக்காரு. ஸ்பீக்கர்ல இருந்து அவன் இவ்வளவு நேரம் பேசாம இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு ஃபேமிலி டைம் இல்லனா ஆர்ஜி டைமா இருக்கும். மேட்ச் பாட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. காஸ்டியூம்ல கலக்குன்னு கலக்குறாரு ஒரு பக்கம். எங்க இருக்காரு சுகுமார் அண்ணா? அதுதான் நேத்து விஷால் சொன்னதுதான். விஷால் உனக்கு எப்படி ஷாக் ஆச்சோ அதே ஷாக்ல தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பிரகாஷ் ப்ரோ நானும் நேர்ல பார்க்கும்போது எனக்குமே அந்த டவுட் வந்துச்சு, இவரு சும்மா சொல்றாரா, நம்ம கிட்ட வந்து பெரியவர் இல்ல, இவரு உண்மையிலேயே வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா அப்படின்ற டவுட் எல்லாம் எனக்குமே வந்துச்சு. நேர்ல பார்த்தா அந்த டவுட் போட்டோல கூட வந்து நம்ம வந்து நம்மளால வந்து ஓகே அப்படின்னு எதனா சொல்லி இது பண்ணிக்கலாம், போட்டோஷாப் பண்றாரு. ஆனா நேர்ல பார்த்தா என்ன எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. போட்டோஷாப் பண்றாரா? நாங்களாம் ஒண்டர்லா போகும்போது பிரகாஷ் ப்ரோ இதெல்லாம் பரவாயில்ல, இப்போ நீ உங்ககிட்டலாம் உன்னை மீட் பண்ணும்போது ஃபார்மல்ஸ் ஆச்சு போட்டு வந்தாரு, கொஞ்சம் வந்து பெரிய ஒரு மாதிரி. நாங்க ஒண்டர்லா போகும்போது வந்து ரொம்ப அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு ஆளு சின்ன பையன் தண்ணியை பார்த்தோன்னு செக்கன்னு அப்படி எகிரி வச்சு ஜாலியா விளையாடுற மாதிரி. டப்புன்னு பார்த்தா ஆளு வந்து இன்னும் ஒரு 10 வயசுக்கு குறைச்சிட்டு சுமார் வரீங்க அப்படி போலாம் அங்க போய் விளையாடலாம் அப்படின்னாரு. எனக்கெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் வெயிட் குறைக்க காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு டயட்டு அது இதுன்னு இருக்கும். பிரகாஷ் ப்ரோ வந்து பாத்தீங்க அவரோட இது வந்துட்டு கேட்டா வந்துட்டு நல்லாதான் சாப்பிடுவோன்னு, ஆனா வந்து ஜங்க் மட்டும் எடுக்க மாட்டாரு. உனக்கு எப்படி விஷால் உனக்கு எப்படி பரோட்டா சாப்பிட மாட்டேன்னு சொன்னவரு, எனக்கும் முதல் முறையா சென்னை வரும்போது நானும் இதே மாதிரிதான் நைட் ஒரு 11 மணி மேல இருக்கும், சுகுமார் ப்ரோ எங்கன்னா சாப்பிட்டு போலான்னாரு. ஓகே பிரகாஷ் ப்ரோ எங்கன்னா ஷவர்மா கடையில போலாமா அப்படின்னா, ஷவர்மாலாம் நான் சாப்பிடுறது இல்லைங்கன்னாரு.
சரி ஓகே பிரகாஷ் bro. வேற எதுனா பிரியாணி அதெல்லாம் என்ன இந்த டைம்ல பிரியாணி யாருன்னு என்னதான் வேணும் பிரகாஷ் bro-னா, இப்போ ஒரு 11:30 மணி இருக்கும், தோசை தாங்க வேணும், தோசை மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க, வேற எதுவும் வேணான்னாரு. ஐயோ இந்த டைம்ல தோசைன்னா வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டு போனேன். அவர் அந்த மாதிரி ஒரு சில இது மட்டும் தான் சாப்பிட்றது. ஏங்க எப்படி நான் அதனால நைட் ஃபுட்ல வந்து ரொம்ப டைட்டா ரொம்ப வெயிட்டா சாப்பிடக்கூடாது, அதனால லைட் ஃபுட்டா சாப்பிடணுங்கிறத அந்த இட்லி தோசை அந்த மாதிரி குடிச்சிக்கிறது அவ்வளவுதான். அது ரெகுலராகவே அது நீங்க வேற பழக்கமாயிடுச்சு. நியூ இயருக்கு வெளியே போயிட்டு வந்தோம், நியூ இயருக்கு வெளியே போயிட்டு வந்து நைட்டு 3 மணிக்கு தோசை கேட்டாரு ஆளு. தோசையில் இட்லி கிடைக்குமா அப்படின்றாரு. இந்த நியூ இயர்ல போன நியூ இயருக்கு. சரி ரைட்டு விடுங்க, அதை விடுங்க. அப்டேட் உங்கள்ட்ட கேட்டாங்க, கருப்பு ரிலீஸ் டேட் எப்பதான் வரும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு போனார், ரோலக்ஸுங்கிறவர். உங்களுக்கு நீங்க வந்தா கண்டிப்பா கேட்பீங்க, கேட்க சொல்லி கேட்டு போனாரு. அதான் ப்ரோ எலெக்ஷன் டேட் 16ன்ற மாதிரி டென்டேட்டிவா சொல்றாங்க. அது அது பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் இவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனா அது மட்டும் முடிவாகாதுல்ல, அதுக்கப்புறம் அவங்க மனசு வைக்கணும், அவங்க வாங்குறவங்க மனசு வைக்கணும், இவங்களுமே அந்த ரேட்டுக்கு ஒத்து வரணும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அது எல்லாமே வந்து இதுவாகும்போது தான் படம் ரிலீஸ் வந்துட்டு ஃபைனல் பண்ண முடியும். இந்த எஃப்எம்ஆ இருந்தா இந்நேரம் வந்து சரி ரைட்டு மக்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வைதேகி காத்திருந்தால இருந்து காத்திருந்து காத்திருந்த பாடலை இப்போது ஒளிபரப்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விடலாம். எப்பவும் இல்லை, நம்ம என்ன பண்றது, காப்பிரைட் வரும். சுகுமார் ப்ரோ, அந்த ரேட் எவ்வளவு வித்தியாசம்னா சொல்லுங்க. எங்க அண்ணன் கிட்னி 2 வித்தாவது நம்ம ஈடு கட்டிடலாம். ஏன்டா காத்திருந்து காத்திருந்து 2 வரி சொன்னதுக்கே காப்பி வருமா? இல்ல பாட்டு போட்டா காப்பிரைட் வரும். ஒரு வாட்டி யாரோ பாடினாங்க நம்ம ஸ்பேஸ்ல வந்து, அது ஒரு 4 வரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 4 வரி இந்த ஸ்பேஸ்ல இருந்ததுக்காக சேர்த்து அதுக்கு ஒரு காப்பிரைட் வந்துச்சு. ஐயோ, இதுல நீங்க வேற டெய்லி பாட வர சொன்னீங்க. பரணி, நானும் சொல்றேன், நீங்க பாடி காப்பிரைட் வந்தாலே பரவாயில்லன்ற, நீங்க பாடுங்க. நீங்க பாடி அந்த ஸ்பேஸுக்கு காப்பிரைட் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு தாண்டா பெருமை. ஆமா, ஒரு குரலை திட்டமிட்டு அரசாங்கமே அடக்க நினைக்கிறதே அப்படின்னு சொல்லி நாங்க அதை வச்சு உன்னை இது பண்ணிடுவோம். அரசாங்கம் கார்பரேட் அரசியல். எஸ். சரி, கோபால் கிருஷ்ணன் ப்ரோ ஏதோ சொன்னாரு, தெரியல என்ன சொன்னாரு. கோபால் கிருஷ்ணன் ப்ரோ ஜெயிலர் செஞ்சுட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 ரொம்ப நாளா ஷூட் போயிட்டு இருக்கிற மாதிரி இல்ல. இல்ல நானே ஒரு டைம் விட்டா இல்லங்கிறீங்க, அது போய்கிட்டே இருக்கே அது பாட்டுக்கு அவதார் மாதிரி. அது முடிஞ்சிரும். டேய் ஒண்ணு இந்த இவ்வளவு நாளா போய்கிட்டு இருக்குன்னு ஏதாவது சொல்லு. ஒருத்தர் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவீங்க. என்ன எடுத்தறிஞ்சு பேசுற ஸ்பீக்கர்ஸ் கிட்ட. பரணி ப்ரோ கோபால் ப்ரோ நடுவுல என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல, பிரைஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க, உங்க 2 கிட்னியை வித்தாச்சு அமௌண்ட் செட்டில் பண்ணிடலாம்னு சொன்னாரு. எதுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ்? கருப்பு ஓடிடி டிஜிட்டல். ஓ, கருப்பு ஓடிடிக்கா? அத கேட்கும் போதே ஒரு மாதிரி எப்படி கேக்குறான் பாருங்களேன், ஒரு மாதிரி இல்ல அதுவா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அது ஒரு நிமிஷம், அது வந்து பீன் க்ரோர்ஸ். ஓகே, என்னோட வித்தா லட்சம் கூட போகாது. நீங்க குடுக்கறதா சொல்லுங்க, நான் வேணா அரேஞ்ச் பண்றேன். என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல கோபால் விஷ்ணு. அவ்வளவு காசு இருந்தா நான் தியேட்டர் வச்சு காசே கேட்க போ கண்ணு. அவர் குடுக்கறதா சொல்லுவேன்னா என்ன கிட்னியை கொடுக்குறீங்களான்னு கேக்குறாருங்க. நீங்க கிட்னி கொடுக்கணும் அவர் அரேஞ்ச் பண்ணி தரேங்கிறாரு. அது கூட புரியாம நீங்க என்ன பாருங்க. இல்ல 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 நான் கிட்னி தரதா இல்லையா? தரதா இல்ல. எனக்குன்னு இருக்க ஒரே வாழ்க்கை, நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு எல்லாம் 7 கொடுத்துறாங்க, எங்களுக்கு ஒண்ணுதான். இல்ல அவர் எனக்குன்னு இருக்கு ஒண்ணு சொல்ல வந்தாரு, அது 2 இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கைன்னு சொல்ல வரேன். ரொம்ப தப்பா பேசுறீங்க. என்னன்னா தப்பா பேசுற? ஒரு நிமிஷம் இருங்க சும்மா. என்னதான் தப்பா பேசுறேன் சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? பரணி ப்ரோ அதை விடுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை. அவர் ஏதோ மேஜர் சர்ஜரி நடந்துச்சு, என்ன சர்ஜரி? அதாங்க கிட்னி உருவிட்டாங்க. அப்பெண்டிக்ஸ் மேஜர் கிடையாது, அது இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு, அது மைனர் தானே. எனக்கு அதுதான் முதல் சர்ஜரி, எனக்கு மேஜரா இருந்துச்சு, அதனால சொன்னேன்.
அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 70,000 என்னமோ செலவாச்சு. அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தேன். பிரகாஷ் ப்ரோட்ட நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எடுங்க எடுங்க எடுங்க. அவரு நான் ஜிம்முக்கு போய் ஃபிட்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்காரு. சரி, ஜெயிலர் 2 ஷூட் எப்போ முடியும்? தெரியல ப்ரோ. மார்ச். ஜெயிலர் 2 விடுங்க, அது கண்டிப்பா வர வேண்டிய டைம்ல கரெக்டா வரும். ஆதிபுரு இருக்காருன்னா ஆதிபுரு கிட்ட எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு கேளுங்க. என்ன ஸ்டார்ட் ஆகுது? ப்ரோ இப்பதானே ஜெயிலர் 2 ரெஸ்யூம் எப்போ ஆகும்னு கேளுங்க. என்ன படம் பாஸ் பண்ணிருக்காங்களே அது. அது உங்களுக்கு இருக்கிற கேள்வி நீங்க தான் கேட்கணும். அதான் போயிட்டானே பெரியப்பா அப்படிங்கிற மாதிரி. அவர் விஷால் ப்ரோ தான் போயிட்டாரு. ஆமா, விஷால் ப்ரோ போனது மேட்டர் இல்ல, சிம்பு ப்ரோ போயிட்டாரு. இன்னைக்கு கூட யூத் பாத்தீங்களா? இன்னைக்கு கூட போக்கி படத்துக்கு என்ஓசி எல்லாம் கொடுத்தாரு. யாருங்க? இல்ல யாருங்க என்ஓசி கொடுத்தா எனக்கு புரியல. அதை விடுங்க, அதை எதுவும் சர்க்காசம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா மாவீரன் சொன்னது உண்மைதான். ஜெயிலர் 2 வந்து ரொம்ப நாள் ஷூட்டிங் போகுது உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமா எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நெல்சன் வந்து ஜெயிலர் 1 ரொம்ப நாள் தானே எடுத்தாங்க. இல்ல எடுத்தாங்க, ஆனா அதை விட இது ஜாஸ்தி, அதை விட இது ஜாஸ்தியா போகுது. ஆனா ஜெயிலர் 1 நம்ம எடுக்கிறப்ப என்ன நினைச்சோம்னா அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா ஆச்சு டைம். ஏன்னா வந்து அவர் பீஸ்டுக்கு அப்புறம் வராரு. அப்புறம் பிளஸ் இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஏதோ ட்ரோல் பண்ணாங்க, ஏதோ கண்டுக்கலங்கிற மாதிரி, அதை வச்சு நிறைய மீம்ஸ் போச்சு இல்ல. அதை வச்சு அவர் நடுவில் டேரக்டர்ல மாறிட்டாங்க. கேஸ் இருக்குமா ஷேடோ டேரக்டர், அப்படி டேரக்டர் இப்படி டேரக்டர் ஏகப்பட்ட ரூமர் வந்துச்சு. அதனால அவர் பார்த்து செதுக்கிறாரு, அதனால டிலே ஆச்சு, அதனால அப்படி ஷூட் பண்ணாருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா உண்மையாலுமே ஷூட்டிங் போறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன தெரியுமா, லொகேஷன்ஸ் தான். இந்த படம் வந்து ஸ்ரீலங்கா அது இதுன்னு எங்க நீங்க கிட்டத்தட்ட இந்த படம் டெரைனாவுமே நிறைய இடத்துல நிறைய டெரைன்ஸ்ல நடக்குது இந்த படம். அதனால அப்புறம் ஆர்டிஸ்ட் சொல்ல, நீங்க கேமியோக்கு வந்து ஒருத்தருக்கு வெயிட் பண்றதா இருந்தா அவருக்கும் வெயிட் பண்ணி இது பண்ணி தான் எடுக்க முடியும். ஆல்சோ நெல்சன் இயல்புலயே டைம் எடுத்து ஷூட் பண்ற ஆள் தானே. பீஸ்ட் மட்டும் தான் அவர் அவசரம் அடிச்சு கொடுத்தது, இது எதுவுமே வந்து பீஸ்ட் தமிழ் புத்தாண்டுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் இயரே ஜெயிலர் 2 16 மாசத்துல ஜெயிலர் 2 வந்துருச்சு. சாரி ஜெயிலர். சரி பிரகாஷ் ப்ரோ, இந்த ஒரு அப்டேட் சொன்னீங்களா? ஜெயிலர் 2 சொல்ல வந்த காரணம் என்னன்னா, அதுல வந்து இப்ப அடுத்து வந்து இந்த ஷாருக்கான் ரோல் ஷூட்டிங் பண்றதுக்காக இருக்காங்க போல, அவங்களோட டேட்டுக்காக வெயிட்டிங் பண்றாங்க போல இருக்கு. அந்த டேட் முடிஞ்சுன்னா படம் முடிஞ்சு டோட்டலாவே. ஆனா அது கொஞ்சம் டிலே ஆகுது போல இருக்கு இந்த கால் ஷீட்னால. ஆனா அதுக்காக தான் இப்போ கொஞ்சம் அது போல டிலே ஆகிற மாதிரி தெரியுது. மொத்தப்படி அந்த படத்தோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு இல்ல, ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, மற்ற ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல. ஆகஸ்ட்ல வந்துருமா பிரகாஷ் ப்ரோ? ஆகஸ்ட் 15 அது தெரியாதுங்க, அது தெரியாது. ஏன்னா இப்ப பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அதை படம் தீபாவளி கூட வரட்டும், பொறுமையா, அவசரம் இல்லை. இப்போ அது அவசரமே இல்லையே, வந்துரும் தான் நினைக்கிறேன். அது அவசரமே பட வேணாம். அவங்க ஃபுல்லா ஷாருக்கான் ஷூட்டிங்லாம் முடிச்சு நெல்சன் டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பார்ட் 2 சாபங்கள் எதுவும் நடக்காம இருக்கணும். அது போக என்னன்னா நெல்சன் வந்து இப்போ அடுத்து ரஜினி கமலை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அதனால வந்து ஒரு இமாலய ப்ராஜெக்ட் கையில இருக்குங்கிறப்ப நீங்க ஃபுல் பாசிட்டிவ் வைப்போட போகணும். அதனால இந்த படம் பொறுமையா டைம் எடுத்து, இல்லாம பரணி டான்ஸ் ஆடுறதும் அதுலதான் இருக்கு. ஆமா, நமக்கு எல்லாமே அதுல அடக்கமாகுது. அதனால வெயிட் பண்ணுவோம். பிரகாஷ் ப்ரோ, இந்த அப்டேட் சொன்னீங்களான்னு தெரியல, லீடரோட அந்த டீசர் 25 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணிருச்சான். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ டான்ஸ் குமுலேட்டிவ் தான், யூடியூப்ல மட்டும் இல்ல. சுகுமார் ப்ரோ, அது எப்படி இருந்தாலும் அது அவ்வளவு வந்துச்சு இல்ல, அது பெரிய விஷயம் தானே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ, AK65 என்ன விஜயவா டைரக்ட் பண்றாரு? AK64 விஜய் டைரக்ட் பண்றாரா? 65 ஏஎல் விஜய். ஓ அப்படிதான் சொன்னாங்க. சொல்லியாச்சுங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஸ்டார்டிங்லயே ஒரு ரூமர் வந்துச்சு. நம்ம ஸ்டார்டிங்லயே பேசிட்டோம், ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டோம் அதை பத்தி. வாய்ப்புகள் கிடையாது வாய்ப்புகள் இருக்கு. அதான் 100% கிடையாதுங்கிறேன்.
நான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு சரி எனக்கு சரி வேணா எனக்கு ஒரு பெட்டு பிரகாஷ் கட்டுங்கப்பா, இதுக்கு ஒரு பிரகாஷ் பெட்டு வந்து கட்டுங்க. இது மாதிரி இருக்கையா எல்லாத்துக்கும் பெட்ட கட்டிக்கிட்டு இவர் பிரகாஷ் வந்து இந்த ஜோன்ல ஆயிடுவாப்புல. இந்த இவர் சொல்லுவார்ல, நீ பண்ண வேலையில இன்னைக்கு ஏன் ஜோரே போச்சு இதுல இன்ஜோரி வேற அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே அவர் சீட்டா நியூஸ் வந்தப்பயே வந்து ஓகே நான் எதுக்கு ரெடி ஆயிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஆயிருப்பாப்புல. இல்ல இதுக்கப்புறம் இந்த அது பாடி நம்ம எதுவுமே அது அஃபெக்ட் ஆல்ரெடி பண்ணாது. நெகட்டிவ் வைப் அது அதனால பரவாயில்ல. இல்ல அவர் சீட்டா கை நியூஸே சேர்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இது வந்து பிரகாஷ் bro, நீங்க அதே நடக்காதுன்னு தானே சொன்னீங்க. இல்லங்க நான் தான் சொல்றேன். இப்ப அது நடக்கும்னு சொல்றேன். நானே முன்னால சொல்லிட்டேன் நம்ம பேசல. ஆனா அது நடக்கும் ஏன்னா அது அதேதான் போன மாசத்துல இதே இருந்து கன்ஃபார்ம் இதே ஆயிடுச்சு. பிரகாஷ் bro நாளைக்கு விஜய் ஓகேவா? நடக்கும்னு சொல்லுவாரு. ஆனா அது நடக்காது. ஏன்னா இது 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 ஏஎல் விஜய்ங்கிற நியூஸ் வந்ததுக்கான காரணங்கள் வேற 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 காரணங்கள். ஆனா ஏஎல் விஜய் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஏகே கூட சுத்த போறாரு. ஆனா படத்துக்காக இல்ல, டாக்குமெண்ட்ரியாக சுத்த போறாரு. டாக்குமெண்ட்ரி தான் டேரக்ட் பண்ண போறாரு. இந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்ல, இன்னொரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. அது யூரோப்ல ஷூட் பண்ண போறாங்க. அடுத்த வருஷம் யூரோப் போறாங்க. டாக்குமெண்ட்ரியில பழகும் போது 2 பேருக்கும் பரஸ்பர பாசமாகி அவர் படம் பண்ண மாட்டாருன்னு என்ன நிச்சயம்னு சுகுமார் படம் bro பண்ண கேக்குறாப்புல. மாட்டாருங்க. அது ரைட் ஓகே. ஆனா இப்ப அவர் என்னன்னா அவர் சொல்லும் போதே டாக்குமெண்ட்ரிக்காக மட்டும்தான் கமிட்மெண்ட். அது சொல்லி இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பேசிட்டாங்க. அடுத்த வருஷம் எல்லாரும் வரைக்குமே அப்படி கமிட்மெண்ட் தான். சொல்லிதான் ஏங்க ஒரே ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிதான் போறாங்க. போறவங்க எல்லாமே வந்து லீஸ்க்கு ஏத்த மாதிரி சரி வந்து ரைட் சுகுமார் ப்ரோ, இங்க பாங்க, எல்லாத்துக்கும் உங்க ஆசை நடக்கட்டும். ஆனா சொல்றேன், உங்க ஆசையில கூட இது நடக்காதுங்கிறேன். விட்டுருவோம், பாத்துக்குவோம், பாய். ஆனா பிரகாஷ் ப்ரோ, ஆனா நான் பாயா இப்பயும் சொல்றேன், இவரு இல்ல இந்த நியூஸ் இல்ல பாய். இப்பயும் சொல்றேன், சீர்த்த சிவா பண்ணா கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான். இப்பயும் சொல்றேன். சீர்த்த சிவாவா? அதென்னங்க சீர்த்த சிவா? சிறுத்த சிவா தான். அதாவது வீரம் சிவான்னு சொல்லலாம், வேதாளம் சிவா சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம் நீங்க. ஆனா சிறுத்த சிவா தான் நான் சொல்லுவேன். அவர் பண்ணா பிளாக் பஸ்டர் உறுதி. அதுவும் அஜித் வச்சு பண்ணா. இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரு பண்ணாலும் நீ கொண்டு காட்டுறா கண்ணுல நான் தியேட்டருக்கு வரேன்டான்ற மோட்ல தான் இருக்காங்க. ஸோ பரணி ப்ரோ ஹவுஸ்மேட் பார்த்துட்டீங்களா? இவரு ஏதோ கெட்ட வார்த்தை பேசிட்டு பரணி மியூட்ல போயிட்டாரு. ஹவுஸ் மேட்டும் பாத்துட்டாரு, ஹவுஸ் மெய்டும் பாத்துட்டாரு. அவரு இல்லங்க, ரெண்டுமே பாத்துட்டாரு. ஹவுஸ்மேட் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் படம் தானேன்னு கேட்பான் இப்ப வந்து. இல்ல அவர் ஹவுஸ் மேட்டும் பாத்துட்டாரு, ஹவுஸ் மெய்டும் பாத்துட்டாரு, ரெண்டுமே பாத்துட்டாரு. ஹவுஸ் மெய்டு எனக்கு அனுப்புறாரு, ஊர் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காரு சிட்னி ஸ்வீட்டுக்காக. அவர் வந்து சிட்னி, அதாவது சிட்னி ஸ்வீனியோட தமிழ்நாடு ரசிகர் மன்ற பொறுப்பாளராக இருக்கிறார். இல்ல 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 அவ்வளவு மேல இல்லப்பா. அந்த ஓ படம் பார்த்துட்டேன். நீ ஸ்மார்ட் அவங்க ஸ்வீனியா? ஐயோ நல்லாவே இல்ல அது. ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. இனிமே நான் உங்களை அறிவழகன் தான் கூப்பிடுவேன். ஸ்மார்ட்னி நல்லா இருக்கு பரணி. ஸ்மார்ட்னி ஜெட்லி, ப்ரூஸ்லி, ரைமிங்கா இருக்கு. சுப்னி, அந்த மாதிரி ஸ்மார்ட்னி. நல்ல வேலை ஸ்மார்ட்னி யாருக்கு ஸ்டெப்னி இல்ல. பிரகாஷ் ப்ரோ கிறிஸ்டோபர் ட்வீட் Bro, அது போட்டிருக்காரு Smart மார்ச் D இல்ல, Smart 27 எல்ஐகேன்னு. மாவின் ப்ரோ அது வந்து இன்னைக்கு வலைபேசி எல்ஐகே ரிலீஸ்டா போட்டிருக்காரு. இல்ல எல்ஐக்கு எல்ஐக்கு ரிலீஸ் நீங்க என்னைக்கு சொன்னாலும் நம்பாதீங்க. இல்ல அதே யார் சொன்னாலும் சொல்றேன். நம்பாதீங்க. அதே கிறிஸ்டோபர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிப்ரவரி 12 போட்டாரு. நம்புறீங்களா? இல்லங்க ஏங்க இந்த ஸ்பேஸ்க்கு வந்து என்ன சினிடாக்னு ஸ்பேஸ் போட்டு இங்க என்ன இதுவா பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க எல்லாரும் வந்து வராத படமா கேட்டுட்டு இருக்கீங்க. யாராவது வர்ற படத்தை பத்தி ஒரு அப்டேட் கேட்டிருக்கீங்க. எல்ஐகே பொறுத்தவரையும் விக்னேஸ்வரன் போட்டாலும் நம்பாதீங்க. நீங்க வந்துட்டு 7 ஸ்கிரீன் போட்டாலும் நம்ப முடியாது. அது வந்து ஒரு ஒரு மாதிரி தியேட்டர்ல படம் போட்டா மட்டும் நம்புங்க. ஆமா இல்ல பெரும்பாலும் இல்ல சுமர் சொன்னால ஒண்ணு விக்னேஸ்வரன் போட்டாலும் நம்ப முடியாது. 7 ஸ்கிரீன் வந்து அவங்க வந்து ரீகன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்க 2 பேரும் விக்னேஸ்வரனும் 7 ஸ்கிரீன் சேர்ந்து ட்வீட் பண்ணாத நம்ம இவங்க ஒரு ட்வீட் போட்டா அவங்க போடுறது இல்ல, அவங்க ட்வீட் போட்டா இவங்க போடுறது இல்ல. 2 பேரும் சேர்ந்து எப்ப ட்வீட் போடுறாங்களோ அப்ப வேணா படம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா படம் வரமா கேட்டா படம் வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாலும் நம்பாதீங்க. தியேட்டர்ல படம் போட்டா மட்டும் நம்புங்க. படம் போட்டாச்சு பார்த்துட்டேன்னு இந்த ஷோ டைம் ட்ரெண்ட் ஷூட் போடுவாப்ல சென்சார் சர்டிபிகேட்டோட, அப்ப நம்புங்க. இந்த துருவ நட்சத்திரம்க்கு அதே கதை தானே பிரகாஷ் ப்ரோ? எஸ் அது ஒவ்வொரு பேட்டிலயும் அவரும் 50% பிரச்சனை முடிஞ்சிச்சு வந்துரும். 55% பிரச்சனை முடிஞ்சிச்சு வந்துரும். சென்சார் 60% பிரச்சனை முடிஞ்சிச்சு வந்துரும். 65% பிரச்சனை முடிஞ்சு வந்துரும். அந்த வடிவேல் கொஞ்சம் தூக்கு 5 5 10 10 தூக்கு 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 20 20 அப்படின்னு பாருல அந்த மாதிரி கௌதம் பிரச்சனை ஏத்திட்டு போறாரு. இப்பதான் 85 வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பேட்டியில வந்து 85% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 15% பெண்டிங் இருக்கு. அது ஏன் சார்பு பிரச்சனை தான், முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் அப்படின்ட்டு இருக்காரு. எப்ப அவர் 90 அது 90 வந்ததுக்கப்புறம் அந்த இவர் சூப்பர் குட் பிலிம்ஸ் மாதிரி இல்ல சச்சின் 2 மாதிரி வந்துடும். 90 வர வரைக்கும் கொஞ்சம் அடிச்சுட்டு 90 வந்ததுக்கப்புறம் சச்சின் 2 அடிக்கிற மாதிரி அடிச்சா என்ன பண்றது 100 வர்றதுக்கு? அந்த மாதிரி அடிச்சாருன்னா ரெக்கார்டு போடுறது எங்கேயோ போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும்.
ஆனா ஆனா ஆதி ப்ரோ நீங்க சொன்னதுதான் பண்றாங்க. இங்க எல்லாரும் வராத படத்தை மட்டும் தான் கேட்டுன்னு இருக்காங்க அப்டேட்டுன்னு. இல்ல இதுல ஒரு சூப்பர் கில் ஃபிலிம்ஸ் ஒரு ட்ரிக் ஒன்று பண்ணாங்க. 88 படம், அதுக்கப்புறம் 92 படம், 94 படம், 96 படம், 99 படம் வந்துட்டாயோ. 1 2 3 உனக்கு 1 2 3 உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா இல்ல ஏக்தோ தீன்டான்னு நீ இப்படி எங்கேயோ தப்பா படிச்சிட்டியா? எனக்கு ரொம்ப நாளா சந்தேகமா இருக்கு. படம் நினைச்சிட்டாங்க சிம்பு இல்ல மாதிரி. அவங்க இதுல இப்படிதான் பண்றாங்க அவங்க. நான் பாத்துட்டேன் 88 படம் மொட்டை சிவா கெட்ட சிவா. அதுக்கப்புறம் டெய்லியும் 92 90 வந்தாங்க, 92 வந்தாங்க, 94 95 96 97 98 இப்படிதான் போறாங்க. நீங்க லைன் பிரகாரம் வர மாட்டாங்க அவங்க. ஆமா மொட்டை சிவா கெட்ட சிவா 4 மொழியில ரிலீஸ் ஆச்சுல அப்படின்றவாங்க கேட்டா. கேட்டா இல்ல கேட்டா 100வது படத்தை டிக்கெட் எடுக்கணுங்கிறக்காக எடுக்கிறாங்களா? என்ன கணக்குன்னு தெரியல. அதுக்கு 100 படம் லைனா எடுத்துட்டு இல்ல போங்க. இல்ல இப்ப ஏன் அப்படி நிறைய பேர் அதை பண்றீங்க? பண்றாங்க ராசு. இப்ப என்னன்னா இது மாதிரி பண்றாங்க. இப்போ இந்த இங்க ரிலீஸ் ஆகுது அப்புறம் வெளியில ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. டப்பாயி நான் சொல்றது ரீமேக் கிடையாது. ரீமேக்கோ இல்ல சைமல்டேனியஸ் ரிலீஸோ பைலிங்குலோ கூட கிடையாது. இந்த சேட்டலைட்ல ரிலீஸ் ஆகும்ல பால்டு சிவா பேடு சிவா ஹே அப்படின்ற மாதிரி அதை கூட கணக்குல சேர்த்துக்கிறாங்க. என்ன கணக்குல சேர்க்கறாங்களே என்ன கர்மாந்திரம்னு தெரிய மாட்டேது. நம்பர் கால்குலேஷன் படி நம்ம 100வது படத்துல என்னது அதுல என்னத்த இதுன்னு தெரியல. ஏன்னா அவர் மொத்தம் 10 படம் தான் ரெக்கார்டு கிடையாது. அது வேற ஒரு கணக்குல வரும். அதுக்கப்புறம் லைனா பயங்கரமா தான் நல்லதா இருந்தாரு. நல்ல ப்ரொடியூசர் தான். ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. அத வந்து இப்ப எப்படின்னா இந்த வெற்றிகரமான 100வது நாள் அப்படின்னுவாங்கல்ல அந்த மாதிரி. சரி ஓகே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறதா சரி அது ஒரு ரொம்ப விளம்பரம் நீ நம்புறியா சரி நம்பிக்கை அப்படின்ற மாதிரி. கேள்வி கேட்ட சொல்லுங்க ப்ரோ திருப்பி சொல்லுங்க. ஸ்மார்ட் பி ப்ரோ அது. ஸ்மார்ட் பி நல்லா இல்லைங்க. ஸ்மார்ட் நீ தாங்க நல்லா இருக்கு. இல்ல அதுவும் நல்லா இல்ல ஸ்மார்ட்னு வெச்சீங்க. ஸ்மார்ட் ஸ்மார்ட் சர்ஜரி அந்த மாதிரியா? அந்த மாதிரி இல்ல நம்ம ஸ்மார்ட் நீயே வச்சுக்குவோம். ஓகே ப்ரோ நீ எப்படி வச்சா சரி. அண்ணனை கரெக்டான ஓகே. எனக்கு கரெக்ட் இல்ல. ஆக்சுவலா அவனுக்கு என்னங்க கரெக்ட் தப்பு? நம்ம கூப்பிடுறதாங்க பேரு. கரெக்ட் இல்லீனா உங்களுக்கு கரெக்ட். நான் அப்படி கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். மாவீரன் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா பரணி ப்ரோக்கு வந்து ஸ்மார்ட் திரும்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்மார்ட்ங்கிற அடைமொழி பரணி ப்ரோக்கு ஆக்சுவலா பிடிக்கல. இருந்தாலும் எஸ்கே ஒரு வாட்டி அதை சொல்லி அடையாளப்படுத்தி கூப்பிட்டதால வச்சிருக்கிறேன். அப்படி இல்ல நீ பேரே வைக்காம பரணியா மட்டுமே வந்தான். பேர் என்ன பரணி ஸ்மார்ட்டா இருக்கியப்பா ஸ்மார்ட் பரணி அப்படின்ட்டாங்க. அப்ப கூட அவனை பார்த்தாலே ஸ்மார்ட்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ ரொம்ப வருஷமா வச்சு ஒரே ஆளுங்க என்னன்னா புரியல. இப்ப இந்த பழைய போட்டோ எங்க மாத்துனீங்க? 4 நாள் மாத்தி இப்ப வச்சிருக்கிறது புது போட்டோ தாங்க. எங்கேயே புது போட்டோ. இப்ப இருக்கிறது பழைய போட்டோ. ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும்? இப்ப ரீசெண்டா அவனோட வீடியோவே இருக்கு வேணுமா? போடுங்க ப்ரோ. வீடியோ டான்ஸ் கல்யாணத்துல அவன வீடியோ எடுத்தோம். போடுங்க ப்ளீஸ். அண்ணனோட ஏஜ் தெரிச்சு ஓடலாம். டான்ஸ் எல்லாரும் ஆடுவோம் அப்படின்னு சொன்னப்ப பரணி போய் கேட்ச் பண்ணி கூட்டு வச்சு பரணின்றேன் சுமார் போய் கேட்ச் பண்ணி கூட்டு வர போனாரு. கீழே உட்காந்து மீன் குஞ்சு மாதிரி துள்ளி ஓடிக்கிட்டு இருந்தான். என்ன ப்ரோ சொன்னீங்க? மீன் குஞ்சு மாதிரி துள்ளி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. குட்டி ஃபிஷ் கோல்டன் ஃபிஷ். எனக்கு வேற ஒன்னு கேட்டுச்சு ப்ரோ சாரி. அவருக்கு மைனர்னு சொல்லி ஏதாவது கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஐயோ சரி பரணி முடிச்சிடலாமா? ஓகே நாளைக்கு இன்டர்வியூக்கு வாழ்த்துக்கள். பை. தேங்க்ஸ். நாளைக்கு பை. இன்டர்வியூ யாருக்கு?